We praise you, Jesus. Hallelujah. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கீரோம். ஜெபத்தோடு கேட்போமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை, உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். எல்லாம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா? छाती पे हाथ रखकर कहेंगे, கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், थोड़ा समय परमेश्वर मुझसे बात कीजिए, ஆசையா मैं इच्छा से बैठा हूँ இருக்கீரோ. ஆமாப்பா. हाँ पिता, கொஞ்ச நேரம் உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுங்க. ஆண்டவரே, आपके बच्चों से आप मन खोलकर आप थोड़े समय बात कीजिए. உங்க வார்த்தையை கேட்க என் பிள்ளைகள் ஆசையா வந்திருக்கிறாங்க. आपका वचन सुनने के लिए मेरे बच्चे इच्छा और आशा से आए हैं. இன்றைக்கு மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச் புனே நடத்துகிற 30வது வருஷ கன்வென்ஷன் கூட்டங்கள்
और मेथोडिस्ट सभा का 30वां वर्धापन समय में परमेश्वर ये धन्यवाद का कन्वेंशन आराधना उन्होंने रखा है। இந்த 30வது சபை நாளின் கடைசி நாளிலே நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி போகிறேன். और 30वां वर्धापन समय का आखिरी सभा का समय पर हम आए हैं। ஆண்டவர் கட்டாயம் இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை தருவாரு. और यकीनन परमेश्वर आज हमें एक वचन देंगे। அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னு சொல்லி और ये आपके पास आए हुए एक वचन से मेरे जिंदगी को मैं गुजारूं। உங்க வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையா வந்திருக்காங்கப்பா. आपकी वाणी को वचन को सुनने के लिए मेरे बच्चे आशा से आए हैं ஏக்கத்தோட வந்திருக்கிறாங்க और டாடி. याचना से और आए हैं। வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற உடைய வார்த்தைகள், परमेश्वर जंगल को भी हिला देने वाले आपके शब्द, பெண்மான்களை ஈன பண்ணுகிற உடைய வார்த்தைகள், परमेश्वर सूखे भूमि पर पानी बरसाने वाला आपका शब्द என் பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் நீர் பிட்டு கொடுப்பீராக. और आपके बच्चों के लिए जो चाहिए वो भोजन आज आप दीजिए। சின்ன சாமுவேல் சொன்ன அதே வார்த்தையை நாங்களும் சொல்கிறோம். जैसे छोटे शमूएल ने कहा वही शब्दों को आज हम दोहराते हैं। தெய்வமே பேசும், நாங்கள் கேட்கிறோம். परमेश्वर आप बात कीजिए, हम सुन रहे हैं। இயேசுவின் மூலம் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, परमेश्वर में मसीह में प्रिय मेरे भाई और बहनों, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். उद्धारकर्ता और तारणहारा जो विश्व का तारणहारा है उसके नाम से मैं आप सबका अभिवादन करता हूँ। இந்த மெத்தடிஸ்ட் தமிழ் பூனா திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த சபை நாள் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். और मेथोडिस्ट तमिल सभा जो पूना में है उनकी तरफ से मैं आप सभी का स्वागत करता हूँ। எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவருக்கும் 30வது வருஷ சபை நாளை கொண்டாடுகிற நேரத்திலே நாங்கள் வாழ்த்துதலை சென்னையிலிருந்து கொண்டு வருகிறோம். हमारे चेन्नई से हम आपके 30वें वर्धापन दिन के लिए हम लोग आए हैं और हम आप सबको अभिवादन करता हूँ। இந்த மகிழ்ச்சியான நாளிலே, இந்த பண்டிகையிலே உங்களோடு இணைந்து நிற்பது எனக்கு கிடைத்த பாக்கியமாய் நான் கருதுகிறேன். ये पर्व के समय, आनंद के समय में परमेश्वर के वचन बांटने के लिए परमेश्वर ने मुझे यहाँ पे खड़ा किया है, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। கடந்த 30 வருஷ காலங்கள் இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி வளர்ந்தது, எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அருமையான தம்பி கிறிஸ்டோபர் வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ये कलीसिया जो छोटे कलीसिया कैसे इतने साल 30 साल में ये कलीसिया कैसे बढ़े, कैसे आगे आए और कैसा बढ़ रहा है, ये सब जब मेरे भाई क्रिस्टोफर बोल रहे थे वो सुनकर मेरे हृदय में बहुत खुशी हुई। அற்பமான ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபை ये छोटी सी शुरुआत से शुरू हुई ये कलीसिया இன்றைக்கு சம்பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. और अब ये कलीसिया संपूर्णता या परिपूर्णता की ओर दौड़ रहा है। இந்த 30வது சபை நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை முதலாவது சொல்ல விரும்புகிறார். और ये 30वां आपके कलीसिया का वर्धापन समय पर परमेश्वर आज आपको भविष्यवाणी का एक शब्द देना चाहते हैं। நீங்களும் இன்றைக்கு அற்பமான ஆரம்பத்திலே இந்த இடத்திலே வந்திருக்கலாம். हो सकता है जब आप इस कलीसिया में आए होंगे तो आपकी शुरुआत बहुत छोटी या तुच्छ होगी। இந்த சபையிலே உலாவுகிற ஆண்டவர் உங்களையும் சம்பூரணத்திற்கு நேராக கொண்டு போக போகிறார். ये कलीसिया में घूम रहा मंडराने वाला परमेश्वर आपको भी परिपूर्णता की ओर ले जाएगा। இன்றைக்கு அந்த ஸ்தோத்திர ஜெபம் சொல்வதற்காக ஒரு சகோதரி வந்து இங்க ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணினாங்க. और एक धन्यवाद का प्रार्थना करने के लिए एक बहन आगे आके प्रार्थना करे। அந்த சகோதரி கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. और जब बहन ने आंसुओं के साथ प्रार्थना करते हुए धन्यवाद देते हुए कुछ बातें उन्होंने कहा जो मुझे बहुत अच्छा लगा। இந்த திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது अनेகருக்கு குடியிருப்பதற்கு ஒரு சொந்த வீடு இல்லை. जब ये कलीसिया में कुछ लोग आए थे तभी उनको खुद का रहने के लिए घर नहीं था। ஆண்டவர் கிருபையாய் கொடுத்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். और वो बहन ने कहा परमेश्वर ने कृपा कर ऐसे लोगों को घर दिया, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देती हूँ। எல்லாருடைய சார்பிலே தான் அந்த நன்றியை சொன்னார்கள். आप सभी के ओर से उन्होंने परमेश्वर को धन्यवाद दिया। அடுத்து சொன்னாங்க, दूसरी बात उन्होंने कहा இந்த இடத்துல வரும் பொழுது अनेகருக்கு சரியான நிரந்தர வேலை இல்லாமல் இருந்தது. और यहाँ पे कलीसिया में आने से पहले और जब आए थे तभी उनको एक परमानेंट नौकरी नहीं था। ஆண்டவர் இங்க வந்ததற்கு பிறகு கிருபையாய் அவர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலைகளை கொடுத்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். और वो बहन ने ऐसा भी कहा कि परमेश्वर ने यहाँ
आने के बाद कुछ लोगों को परमानेंट नौकरी, स्थायी नौकरी दिया, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देती हूँ। இன்னொரு காரியத்தை சொன்னார்கள். और एक बात बहन ने कहा, இங்க வரும்போது அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. कलीसिया में आने से पहले कुछ लोगों को संतान का दान नहीं था या संतान नहीं थी उनकी। இங்க வந்ததற்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பிள்ளை செல்வங்களை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொன்னார்கள். बहन ने ऐसा भी कहा कि कलीसिया में आने के बाद परमेश्वर ने उन्हें संतान देके आशीर्वादित किया, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देती हूँ। அப்படினா ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். इसका मतलब एक बात आप सब लोग आज जान लीजिए। இந்த திருச்சபையினுடைய previous experience படி, और ये कलीसिया के पहले अनुभव के अनुसार, ஒன்றுமில்லாமல் வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த திருச்சபையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். आमेन। जो खाली हाथ आए थे, कुछ भी नहीं था उनके पास, लेकिन कलीसिया में आने के बाद परमेश्वर ने उन्हें तृप्त किया या भरपूरी से आशीर्वादित किया है। இந்த 30வது சபை நாளிலே உங்களுக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். और ये 30वां कलीसिया का वर्धापन समय पर परमेश्वर कह रहे, मैं आपको भी संपूर्ण रीति से दूंगा। இன்றைக்கு ஆண்டவரை தேடி இந்த சபை நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். आज आप परमेश्वर को खोजते हुए ये आराधना समय पर आप आए हो। இது ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு நேரம். और ये समय कौन सा समय है? परमेश्वर को धन्य का भेंट चढ़ाने का समय है। தேங்க்ஸ்கிவிங் டேனே போட்டிருக்கிறோம். इसका नाम दिया है धन्यवाद के भेंट देने वाले या धन्यवाद का दिन है। 30 வருஷங்கள் கர்த்தர் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நன்றி சொல்லும்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணம். 30 साल पहले परमेश्वर ने गुजरी जिंदगी जैसे याद करते, गुजरी समय को याद करते हुए परमेश्वर को धन्यवाद देने का समय है ये। இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு சொன்னா ஒவ்வொருவரும் கர்த்தர் செய்த காரியங்களை விவரித்து சொன்னா இன்னைக்கு நமக்கு சர்வீஸ் முடிக்க முடியாது. और यहाँ बैठे हुए सभी को अगर आगे बुलाकर परमेश्वर ने किए हुए भलाई की साक्ष्य दो ऐसे कहे तो समय हमें काफी न हो रहे। கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். आमेन। परमेश्वर हमेशा भला है। பிறக்க போகிற 31வது வருஷமும் உங்களுக்கு நன்மையான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். और शुरू होने वाला 31वां साल भी आप सभी को भलाई और आशीष का साल रहे। இந்த புதிய வருஷத்திலே और ये नए साल में நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். जो चीज की आप वाट जो रहे हो परमेश्वर उस बातों को आपको दे देंगे। நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தீமையாய் முடியாது. और जो बात के लिए आप वाट जो रहे हो या रुके हुए हो, परमेश्वर उसे दुख में तकलीफ में नहीं बदलेगा। அது சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். और परमेश्वर आज आपको एक अभिवचन दे रहे, वो भलाई के लिए और समाधान के लिए रहेगा। இன்றைக்கு நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். और आज ये तो मेरा फर्ज है कि आज मैं परमेश्वर को धन्यवाद दूं। அடுத்தபடியாக நம்முடைய திருச்சபையின் தலைமை குருவானவர் ரெவரண்ட் எமில் ஜெபசிங் ஐயா அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். और हमारे कलीसिया के जो रेवरेंड जब सिंह अय्या है उनके लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। அதன் பிறகு நம்முடைய உடன் போதகராய் இருக்கிற அருமையான ஐயா ஜேக்கப் ஜெபராஜ் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். और उनके साथ जो उपदेशक है जेकब जबराज अय्या के लिए भी मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। இந்த திருச்சபையிலே கன்னட ஊழியங்களை செய்கிற அருமையான குருவானவர் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और कन्नाडा कलीसिया में चलाने वाले उस गुरु को भी मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। இந்த இடத்திலே மராத்தி மொழியிலே ஊழியம் செய்கிற அருமையான ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और ये सभा में मराठी कलीसिया को चलाने वाले अय्या के लिए भी मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। அருமையான அண்ணன் ஜாய்சன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். और भाई जॉयसन अन्ना के लिए भी मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। குறிப்பாக நான் இங்க வருவதற்கு ரொம்ப முக்கியமா எங்களுடைய அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு அதற்கான ஒழுங்குகள் டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்த நான் ரொம்ப நேசிக்கிற அருமையான தம்பி கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்துகிறேன். और मैं यहाँ आने के लिए मेरे साथ फ़ोन में बात कर कर मेरा समय लेकर और उन्होंने मेरा टिकट बुकिंग कर कर यहाँ आने तक सारे कार्यों को संभाला देखा, मेरे भाई क्रिस्टोफर और उनके परिवार के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। குறிப்பாக நமக்கு 3 நாளாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிற பிரியாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और 3 दिन हमारे लिए भाषांतर कर रहे हम बहन प्रिया के लिए परमेश्वर को धन्यवाद देते हैं। அருமையான பிள்ளைகள் ஆடியோ வீடியோ கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். और ऑडियो वीडियो चलाने वाले मेरे बच्चों के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। இன்னைக்கு நம்முடைய கொயர் ஒரு ஸ்பெஷல் சாங் ரொம்ப தேவ பிரசன்னத்தில் இருந்தது. எத்தனை பேர் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? और हमारे कोयर जब गीत गा रहा था तो परमेश्वर की उपस्थिति थी, कितने लोगों ने परमेश्वर की उपस्थिति का अनुभव किया? அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? हम सब लोग उनके लिए ताली बजाएंगे। கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वादित करे। சரி, நாங்க எல்லாரும் இருந்தாலும் நீங்க இல்லைன்னா இப்படி ஒரு திருவிழா நடத்த முடியுமா? अगर हम सब लोग थे लेकिन अगर आप लोग नहीं थे तो ऐसा एक बड़ा पर्व मना सकते थे कि हम?
நீங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த திருவிழா கோலாகலமா இருக்கிறது. और आप लोग सब है, इसीलिए इस पर्व में एक आनंद है, एक उत्साह है। உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி இப்பொழுது நான் மங்கள வார்த்தைக்கு நேராய் கடந்து और போகிறேன். मैं आप सबको धन्यवाद कहते हुए मंगलमय परमेश्वर के वचन की ओर जाएंगे। இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து आज भी मैं परमेश्वर के सन्निधान में बैठकर, ஆண்டவரே, இந்த 30வது சபை நாள் பண்டிகை நிறைவு நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ये इनके कलीसिया के 30वां वर्धापन या उनके 30वां एनिवर्सरी के समय पर मैं आपके बच्चों को क्या मेरे बच्चों को क्या दूं, मंगलमय शब्द क्या दूं करके मैं परमेश्वर से मांग रहा என்ன था। வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. और कौन से शब्द देकर मेरे बच्चों को मैं आशीर्वादित करूं, ऐसा परमेश्वर से मैंने पूछा। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, 30வது வருட ஸ்தோத்திர பண்டிகையின் நிறைவு மணித்துளிகளுக்குள்ளே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். और 30वां कलीसिया का वर्धापन समय के समय ये पर्व के खत्म होने के समय पर आप लोग प्रवेश कर रहे हो ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே போக और போகிறீர்கள். इसके बाद नए साल में प्रवेश करोगे। அதுக்கு முன்னால நான் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே और उस समय पर मैं जब इस पृथ्वी पर मैं जिया, கடைசி மணித்துளிகளிலே நிமிடங்களிலே நடந்த சம்பவத்தை எடுத்து இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதினார். और परमेश्वर ने मुझसे कहा, जब मैं पृथ्वी पर था तो आखिरी समय के शब्द को बोलकर मेरे बच्चों को तो आशीर्वादित कर। ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்காக பிறந்து வளர்ந்து நன்மைகள் செய்து சுற்றித் திரிந்து சுவிசேஷம் சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த பூமியிலே கடைசி என்ன செய்தாரோ அதை இன்னைக்கு நீ செய் அப்படின்னாரு. और परमेश्वर ने मुझसे कहा, प्रभु यीशु मसीह ने मनुष्य का रूप धारण कर इस पृथ्वी पर जन्म लिया, इस पृथ्वी पर परमेश्वर ने सेविका की, फिर क्रूस पर उन्होंने अपना जान दिया और फिर उन्हें गाड़ा गया, तीसरे दिन जी उठे और स्वर्गरोहण हुआ उनका। तो जब स्वर्गरोहण होने के समय पर जो उस समय आखिरी कालाविधि का जो समय था, वो बात बोलकर मेरे बच्चों को आशीर्वादित कर। நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே जब हमारा यीशु मसीह जब इस पृथ्वी पर वो जी रहे थे, चल रहे थे, அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போவதற்கு முன்பாக उनका स्वर्गरोहण होने से पहले கடைசி நிமிடங்களையும் மணித்துளிகளையும் யாரோடு செலவழித்தார்? और उनका आखिरी समय जब स्वर्गरोहण होने से पहले उनके जी आखिरी समय थे, उन्हें किन किन लोगों के साथ उन्होंने व्यतीत किया? தான் மிகவும் நேசித்த தம்மால் உருவாக்கப்பட்ட தன்னுடைய சீடர்களோடு தான் அவர் கடைசி நிமிடங்களை செலவழித்தார். यीशु मसीह ने अपना आखिरी समय उन्होंने बनाया और उनसे प्रेम करते थे, उसके शिष्य लोगों से ही परमेश्वर ने अपना समय बिताया। லூக்கா 24:50 சொல்லுகிறது, और लूका की किताब 24वीं अध्याय और 50वीं आयत ऐसा कहती है, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் और फिर उन्होंने बथानिया तक उनको ले गए தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். और अपने हाथों को उठाकर यीशु मसीह ने उन्हें आशीषित किया। அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே பரலோகத்திற்குள் எடுத்து और यीशु मसीह ने जब उन्हें आशीषित किया, उसी समय यीशु मसीह का स्वर्गरोहण हुआ। சீடர்கள் சந்தோஷத்தோடு அவரை பணிந்து கொண்டு எருசலேமுக்கு மனமகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். और शिष्य लोगों ने उन्हें नमन कर खुशी से वो लोग यरूशलेम की ओर गए। இன்றைக்கும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற உங்களை, ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற உங்களை இந்த சபை நாளின் கடைசி மணித்துளிகளிலே, இந்த 30வது வருஷத்தின் கடைசி மணித்துளிகளிலே உங்களோடு நேரம் செலவழிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். और परमेश्वर ने जैसे आखिरी समय अपने शिष्यों के साथ बिताया, जैसे आप एक कलीसिया की 30वां वर्धापन समय खत्म होने का या आखिरी समय पर हो, तो परमेश्वर आपके साथ भी समय बिताना के लिए परमेश्वर की इच्छा है। இன்றைக்கு நம்முடைய சபை பண்டிகைக்கு யார் தெரியுமா? பிரதான கெஸ்ட் யார் தெரியுமா? आपके कलीसिया के आज अब हमारे कलीसिया के इस पर्व में सबसे महत्वपूर्ण गेस्ट कौन है पता है आपको? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். हमारा यीशु मसीह है। அவர் அன்றைக்கு சீடர்களை கடைசி அப்படி கரங்களை நீட்டி ஆசீர்வதிச்சிட்டே இருக்கும் பொழுது பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டார். और उस समय पे आखिरी समय पर यीशु मसीह ने दोनों हाथ फैलाकर अपने शिष्यों को आशीषित करते हुए ही उनका स्वर्गरोहण हुआ। இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போனால், आज भी अगर इजरायली देश में अगर आप जाते हो तो ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே பரலோகத்திற்கு எழுந்தருளி போன அந்த
சியோன் மலை உச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஒலிவ மர உச்சியை நீங்கள் பார்க்க முடியும். अगर आज भी अगर आप इजराइल जाए तो यीशु मसीह को उठाया गया वो सियोन पर्वत का जैतून का समय वो सब देख सकते हो आप लोग. இன்றைக்கும் அந்த ஒலிவ மலையின் உச்சியில ஒரு சின்ன கூடாரம் ஒன்று, ஒரு சின்ன சேப்பல் ஒன்று வைத்திருக்கிறார்கள். और वो जैतून के पर्वत पर आज भी अगर आप देखोगे तो एक छोटा सा एक मंदिर की तरह या भवन की तरह बांधा है. அந்த சீடர்களுக்கான கடைசி ஆண்டவர் பண்ணின ஆக்டிவிட்டி என்ன? और आखिरी समय पर यीशु मसीह ने शिष्यों के साथ क्या कार्य किया? தன் சீடர்களை ஆசீர்வதித்தார். अपने शिष्यों को उन्होंने आशीषित किया. எப்படி ஆசீர்வதித்தார்? किस तरह आशीषित किया? தன் ரெண்டு கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்தார். उनके दोनों हाथों को उठाकर उन्होंने आशीषित किया. அவர்களுடைய கண்களிலிருந்து இயேசு மேகங்களிலே மறைகிறது வரைக்கும் அவருடைய கைகள் அந்த சீடர்களுக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டே இருந்தது. शिष्यों को आंखों से पर यीशु मसीह का स्वर्ग ग्रहण जब तक उनके ओझल नहीं हुए या उनके आंखों से दूर नहीं हुए तब तक यीशु मसीह का हाथ उनके शिष्यों पर था. அவர் மேகங்கள் நடுவிலே மறைந்ததற்கு பிறகு ஆண்டவரை பணிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து சந்தோஷத்தோட வீட்டுக்கு புறப்பட்டு போனார்கள். जब यीशु मसीह बादलों में छुप गए, जब उन्हें दिखे नहीं तो उन्होंने उन्हें नमन किया और खुशी से यरूशलेम की ओर चले गए. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று கொண்டு நீங்களும் ஆண்டவரை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோடே நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போக போகிறீர்கள். और आज भी आप लोग खुशी के साथ परमेश्वर की आराधना कर कर स्तवन कर कर नमन कर कर खुशी के साथ आपके घर वापस जाओगे. இன்றைக்கு ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தாரே, அந்த கரங்களின் மேன்மைகளை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆசீர்வதித்து தியானித்து முடிக்க போகிறோம். और परमेश्वर जिस हाथ से परमेश्वर हाथों को फैलाकर उन लोगों को आशीषित किया, उसकी भलाई को हम देखकर आज वचन को खत्म करेंगे. ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? परमेश्वर का हाथ किस प्रकार का था? அதனுடைய மேன்மைகள் என்ன? उसकी महिमा क्या थी? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் और उसके द्वारा हमें क्या फायदा हुआ என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். उसके बारे में आज हम ध्यान करने वाले हैं. 2000 வருஷங்களுக்கு முன்பாக 2000 साल पहले அநேக பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இயேசு தொட்டா போதுன்னு சொல்லி அனுப்பி வைத்தார்களாம். और उस समय पे लोग क्या करते थे, यीशु मसीह ने अगर मेरे बच्चे पे हाथ भी लगा दिया, स्पर्श भी कर दिया तो काफी है करके छोटे बच्चों को उनके पास भेजते थे. தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் எதற்காக அனுப்புனாங்களாம் தெரியுமா? आपको पता है उन्होंने अपने बच्चों को यीशु मसीह के पास क्यों भेजा? ஆண்டவருடைய கரம் அவங்க மேல பட்டாலே போதும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்று நம்பி இயேசு தொடும்படி பிள்ளைகளை அனுப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है कि अगर बच्चों को यीशु मसीह के पास भेजते थे ताकि सिर्फ यीशु मसीह का हाथों का स्पर्श भी उन्हें मिला तो वो आशीर्वादित रहेंगे, इसीलिए अपने बच्चों को यीशु मसीह के पास भेजते பிள்ளைகளை थे. தொட்டா போதுன்னு பெற்றோர்கள் எதிர்பார்த்தார்கள். और सिर्फ मेरे बच्चों को यीशु मसीह का हाथ भी लग जाए, स्पर्श भी लग जाए तो काफी ऐसे माता पिता भेज देते थे. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? लेकिन यीशु मसीह ने क्या किया पता है आपको? மார்க் 10:16 சொல்லுகிறது. और मरकुस का 11वां अध्याय 16वां वचन कहता है, அந்த பிள்ளைகளை தன்னுடைய கரத்தால் அணைத்து கொண்டு அவர்கள் மேல் தன் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். यीशु मसीह ने उन बच्चों को अपने बाहों में लेकर अपने हाथ उन पर रखकर आशीषित किया. இந்த वचनத்தை அப்படியே கொஞ்சம் விஷுவலா நீங்க கொஞ்சம் கொண்டு வாங்க பார்க்கலாம். और ये वचन को अपने आँख के सामने कल्पना कर कर आँख के सामने ले आइए दृश्य को. அவர்களை அணைத்து கொண்டு बच्चों को यीशु मसीह ने गले लगाया, அவர் மேல் கைகளை வைத்து उनके ऊपर अपना हाथ रखा, அவர்களை ஆசீர்வதித்தார். उन्हें आशीषित किया. பெற்றோர்கள் தொட்டா போதுன்னு எதிர்பார்த்தாங்க. माता पिता ने क्या चाहा कि यीशु मसीह का सिर्फ हाथ स्पर्श भी लग जाए तो काफी है. அணைச்சி ஆசீர்வதிக்கிறது அவருடைய அன்புக்கு அடையாளம். लेकिन यीशु मसीह के प्यार को दर्शाता है कि यीशु मसीह ने उन्हें गले लगाया और स्पर्श किया. ஒரு கையால் அந்த பிள்ளைகளை அணைக்கிறார், एक हाथ से अपने बाहों में बच्चों को लेते हैं மறு கையால அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். और दूसरे हाथ से उन्हें स्पर्श कर कर उन्हें आशीषित करते हैं. ஆண்டவருடைய அரவணைப்புல நம்ம உலகத்தை மறக்க போறோம். हम परमेश्वर के समेट में आते ही हम दुनिया को भूल जाएंगे. இன்னைக்கும் இயேசுடைய கரங்கள் உங்களுக்காக और விரிக்கப்பட்டிருக்கிறது. आज भी यीशु मसीह के भाई आपके लिए फैलाए हैं. யார் யார் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய அரவணைப்பிற்கு ஒப்பு கொடுப்பீர்களோ, आज जो कोई भी अपने परिवार को परमेश्वर के बाहों में देने के लिए समर्पित करते हो, கண்டிப்பாக அவர் உங்களை அனைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். और यकीनन यीशु मसीह अपने बाहों में लेकर आपको आशीषित करने वाला परमेश्वर நாம் है. எவ்வளவு பாவிகளா இருந்தாலும் சரி, हम कितने भी पापी क्यों ना हो, உலக பிரகாரம் மனுஷன் இவன் பாவி இவன் கிட்டே போகாதேன்னு சொல்லி தள்ளி நின்று அவன்கிட்ட
பேசுவான். और दुनिया के लोग ये तो पापी व्यक्ति है, मनुष्य है, इससे दूर रहकर बात, खड़ा रहकर बात करेंगे நீ आपसे. பார்க்கறதுக்கு அழகா இல்ல அருவருப்பா இருக்கிறேன்னாலே கிட்ட வராத, நீ கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு நீ தள்ளி நிக்க வச்சு தான் பேசுவான். अगर आप देखने को सुंदर नहीं है तो आपको दूर खड़ा रखकर ही वो बात करेंगे. ஆனால் நம் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा यीशु मसीह इस प्रकार के नहीं है. அவர் உங்களை அணைத்து ஆசீர்வதிக்கிறவர். यीशु मसीह आपको बाहों में लेकर परमेश्वर आपको आशीषित करने वाले எவ்வளவு प्रभु. நாற்றம் அடிக்கிற பாவம் செய்திருந்தாலும் சரி, आपका पाप कितना ही दुर्गंध क्यों न हो, कितना ही दुर्गंध क्यों न हो, ஆண்டவரை தேடி வந்தீன்னா போதும், கண்டிப்பாக அவர் உன்னை அணைப்பார். अगर आप परमेश्वर को खोजते हुए आएंगे तो परमेश्वर आपको गले लगाएंगे. 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்க வந்தாங்க. 2 लोग परमेश्वर के मंदिर में आराधनालय में प्रार्थना करने के लिए आते हैं. ஒருவன் பரிசேயன், एक फर्शी था இன்னொருத்தன் ஆயக்காரன். और एक चुंगी लेने वाला था. 2 பேரும் ஆண்டவரை தேடி தான் வந்தாங்க और தேவாலயம். दोनों ही परमेश्वर को खोजते हुए परमेश्वर के आराधनालय में आए. பரிசேயன் என்ன பண்ணா, फर्सी ने क्या किया, फरुशी ने क्या ஆல்டார் किया, பக்கத்திலேயே வந்துட்டான். परमेश्वर के एकदम नजदीक करीब आ गया பரலோகத்துக்கு நேரா தன்னுடைய கரங்களை விரிச்சிட்டான். और स्वर्ग की ओर अपने हाथों को, भावों को फैलाया தன்னுடைய பெருமைகளை குறித்து பேச और ஆரம்பிச்சான். वो अपनी ही बड़ाई या डिंगे मार रहा था. பின்னால ஒரு ஆயக்காரன் நின்னுட்டு இருக்கிறான். मेरे पीछे एक चुंगी लेने वाला एक साधारण व्यक्ति खड़ा है அவங்க கூட தன்னை கம்பேர் பண்றான். और उसकी ओर अपनी तुलना करता है. वो நான் இவனை போல எல்லாம் இல்ல ஆண்டவரே, मैं ये व्यक्ति की तरह नहीं हूँ परमेश्वर, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், मैं आपसे बहुत प्रेम करता हूँ, உங்களுக்கு நல்ல காணிக்கை கொடுக்குறேன், मैं बहुत अच्छा दान देता हूँ आपके அது लिए, பண்றேன் இது பண்றேன். मैं ये करता हूँ, मैं वो करता நீ हूँ. பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியாதா? तुम जो करते हो परमेश्वर को पता नहीं है நீ क्या? லிஸ்ட் போட்டு சொன்னாதான் தெரியுமா? अगर आप यादी बनाकर, लिस्ट बनाकर बोलोगे मैं ये करता हूँ वो करता हूँ, तभी परमेश्वर को पता चलेगा क्या? பெருமையோட வந்து நிக்கிறான். बहुत घमंड से वो परमेश्वर के सन्निधान में आके खड़ा हुआ, பின்னால ஒரு ஆயக்காரன், लेकिन उनके पीछे एक व्यक्ति, साधारण सा व्यक्ति खड़ा था. ஒரு ஏழை மனுஷன் वो गरीब व्यक्ति था. ஆண்டவருக்கு முன்பாக वो परमेश्वर के सम्मुख தன்னுடைய மார்பிளை அடித்து கொண்டு சொல்லுகிறான், अपने छाती को पीटते हुए उसने कहा, ஆண்டவரே உங்க முன்னால வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லப்பா, मैं आपके सम्मुख आने के लिए, आगे खड़े रहने के लिए योग्यता नहीं है मेरी. உங்க கிட்ட கிருபாசன தண்டையில நெருங்குற தகுதி எனக்கு இல்லப்பா, आपके कृपा के आसन की ओर नजदीक आने की मेरी लायकी नहीं है. ஆனாலும் என்னமோ எனக்கு உங்ககிட்ட வரணும் போல ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரே. लेकिन परमेश्वर, मेरी एक इच्छा है कि मैं आपके करीब या आपके नजदीक आऊं. நான் பாவிதான், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. मैं पापी हूं परमेश्वर, मुझे क्षमा कर दीजिए. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, இந்த பலிபீடத்துல நின்ற பரிசேயன் அல்ல, ये बलि वेदी पे खड़े रहने वाला ये फरूशी नहीं, பின்னால நின்ன அந்த பாவியா இருக்கிற அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். और पीछे खड़े रहकर पापी उस व्यक्ति की प्रार्थना को परमेश्वर ने सुना. இன்னைக்கு வசதியை பார்த்து தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறாங்க. आज अगर आपके पास पैसा, धन, संपत्ति है तो लोग आपसे मित्रता बढ़ाएंगे. நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட தான் அதுகளுடைய கான்டாக்ட் இருக்கும். और अच्छे पढ़ने वाले बच्चे भी, और उनके साथ जो अच्छे पढ़ने वाले बच्चे हैं उनके साथ ही वो लोग संबंध रखते हैं. படிப்பு வராத பிள்ளைகளை இதுக்கு மதிக்கவே மதிக்காது. जिनको पढ़ाई नहीं आता उन बच्चों को इज्जत भी नहीं देते, சட்டே பண்ணாது. वो लोग ध्यान भी नहीं देंगे उनके ओर. இதுதான் உலகம். यही दुनिया है. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? लेकिन हमारे परमेश्वर किस प्रकार के हैं? தள்ளின கற்களை அணைத்து ஆசீர்வதிக்கிறார். सभी को परमेश्वर बाहों में लेकर आशीषित करते हैं. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? मैं आपको एक बात बोलूं क्या? எப்தான்னு ஒருத்தன் இருந்தான். எப்தா यप्ता नामक एक व्यक्ति थे அவனுடைய பிறப்பு என்னமோ தவறான அருவருப்பான பிறப்பு தான். और उनका जन्म जो हुआ वो गलत तरीके से उनका जन्म हुआ அவனுடைய தாய் தவறான தொடர்புள்ளவள். और उनके माता का गलत संबंध के कारण उनका जन्म हुआ. தகப்பன் ரொம்ப கௌரவமான குடும்பத்தில் இருந்தார். लेकिन पिता एकदम गर्वशाली परिवार से था. இவனுடைய அசுத்தமான உறவிலே பிறந்தவன் தான் இந்த எப்தா. ये अशुद्ध संबंध में पैदा हुआ ये यप्ता था. பிறந்த உடனே இந்த தாய் பிள்ளைய அவங்க அப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவ எஸ்கேப் ஆயிட்டா. और जैसा यप्ता का जन्म हुआ, माँ ने उसके पिता के हाथ में बच्चे को देख के ये भाग गई. இவங்க அப்பா வேற வழி இல்லாம இந்த பிள்ளைய கொண்டு போய் குடும்பத்துல கொண்டு வந்தான். और कोई रास्ता नहीं था, इसीलिए उसके पिताजी ने उसे परिवार में ले आया. வாலிப வயசு வளர்ந்து வருகிறது வரைக்கும் जब तक वो जवान नहीं हुआ तब तक எப்படியோ அவனுக்கு சாப்பாடு போட்டு ஏதோ அவனை வச்சிருந்தாங்க. जिस खाना पीना खिलाकर उसे उस परिवार में रखे थे. அவன் வாலிபன் ஆக பொழுது जब वो जवान हुआ तभी அவங்க குடும்பத்தார் அவனை பார்த்து சொல்றாங்க, उसके परिवार वालों ने उसे देखकर कहा, நீ எங்க குடும்பத்திற்கு அவமானமான ஒரு பிறப்பா இருக்கிறாய். तू हमारे परिवार के लिए अपमानदायक
जन्म है तेरा அவன் ஒன்னால எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரு, और तेरे वजह से हमारे परिवार के लिए गंदा नाम நீ है, எங்க வீட்டுல இருக்கிறதே அசிங்கம், तो हमारे घर में रहेगा ये हमारे लिए शर्मिंदगी है। வெளியே போடான்னு அந்த குடும்பத்தில் உள்ள மூப்பர்கள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். और परिवार के सब बड़े बुजुर्ग लोग ने उसके गला पकड़कर उसके घर से बाहर निकाल அவனுடைய दिया, சொந்த தகப்பனும் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தான். और उसके खुद के पिता भी ये सब देखकर वो चुप खड़े थे। நம்ம பாஷையில சொன்னா கழுத்தை குத்தி வெளியே தள்ளுற மாதிரி வீட்டுக்கு வெளியே தள்ளி விட்டாங்க. अगर हमारे भाषा में कहा जाए तो गले को पकड़कर घसीटकर उसे बाहर फेंक दिया அவன் गया। எங்க போக முடியும்? वो कहाँ जाएगा? அவனுக்கு வேற எந்த சொந்தம் இருக்கிறது? और कौन से उसके रिश्तेदार है? ஏற்கனவே தாய் விட்டுட்டு ஓடிட்டா, माँ तो जन्म होते ही छोड़ के चली गई, எங்க போவேன்னு தெரியாம வெளியே நிற்கும் பொழுது और कहाँ जाएगा ऐसा सोचकर वो दरवाजे के बाहर एक खड़ा था, ஒரு கரம் அவனை அணைக்கிறது. और एक हाथ ने उसे गले लगाया। அது என் ஆண்டவருடைய கரம். वो मेरा परमेश्वर का हाथ था। கவலைப்படாதே எப்தா, फिक्र मत कर यप्ता, உனக்கு நான் இருக்கிறேன்பான்னு சொன்னார். मैं तेरे लिए हूँ, ऐसे परमेश्वर ने उससे कहा। ஆண்டவர் அவனை உருவாக்க ஆரம்பித்தார். परमेश्वर ने उसे बनाना शुरू किया, பெரிய யுத்த வீரனாய் உருவாக்கினார். और परमेश्वर ने उसे एक बहुत बड़ा युद्ध का वीर बनाया, அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றினார். और वो एक पराक्रमशाली व्यक्ति था। அவன் எங்க போனாலும் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கிறான். और यप्ता जहाँ कहीं भी जाता था वो विजय के ऊपर विजय प्राप्त करता था, அவனுடைய கீர்த்தி, அவனுடைய பெயரும் புகழும் தேசம் எங்கும் பரவுகிறது. और उनके नाम की कीर्ति पूरे देश भर फैल गई थी। இப்போ ஒரு காரியம் நடக்குது. अभी एक कार्य होता है, எந்த குடும்பத்தார் இவனை கழுத்தை பத்தி வெளியே தள்ளினாங்களோ और जिस परिवार के लोगों ने उसको गले पकड़कर घसीटकर घर से बाहर निकाला, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி. और इस परिवार के परिवार वालों को एक बहुत बड़ी समस्या हो गया, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் அந்த குடும்பத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். और एक छोटे झुंड के लोग इस परिवार वालों को नाश करने के लिए उनके विरुद्ध युद्ध के लिए युद्ध छेड़ते அந்த हैं, கூட்டத்தாரை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இந்த குடும்பத்தில் ஒருவனுக்கும் இல்லை. और इस परिवार के लोगों को उस झुंड के विरुद्ध लड़ने के लिए किसी के पास ताकत नहीं था, பயந்து போய்விட்டார். और वो लोग डर गए इस परिवार के ஐயோ लोग। நம்முடைய குடும்பத்தை இவனுங்க அழிச்சிருவானுங்களே. अरे ये तो हमारे परिवार को पूरी तरह से नाश कर देंगे। இப்போ ஒரு காரியத்தை செய்றாங்க. तब वो लोग एक काम करते हैं, சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல போய் விழுந்துடலாம் முடிவு பண்ணிட்டாங்க. साक्षी के व्यक्ति के पैर में गिरने से अच्छा तो जिससे झगड़ा किया उसके साथ जाके समझौता करे। இந்த எப்தாவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். और इन्होंने यप्ता के बारे में, उसके युद्ध के विजय के बारे में उन्होंने सुना था। நம்ம வேண்டான்னு ஒருத்தனை துரத்தி விட்டோமே, अरे हमने तो किसी को नहीं चाहिए करके घर से जिसको बाहर निकाला, பெரிய பராக்கிரமசாலி ஆயிட்டே. अरे वो तो बड़ा युद्ध वीर है, पराक्रमशाली है। அவன் நம்ம குடும்பத்துல உள்ளவன் கேள்விப்பட்டா இந்த கூட்டத்தார் நம்ம குடும்பத்துக்கிட்டே வர மாட்டாங்க. और अगर इस झुंड के लोगों को पता चल जाए कि वो हमारे परिवार का है तो हमें छू नहीं पाएंगे वो लोग। எந்த குடும்பத்தில் உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் அவனை பிடிச்சு வெளியே தள்ளினா அவங்க எல்லாம் சேர்ந்து இப்பொழுது எப்தாவை பார்க்க வந்தார்கள். और जिस परिवार के लोगों ने यप्ता को घर से बाहर निकाला था, जो बूढ़े बुजुर्ग परिवार के, वो सभी लोग बुजुर्ग लोग अब यप्ता को ढूंढते हुए जाते हैं। எங்களை மன்னிச்சிருப்பான்னாங்க. उन्होंने कहा, बड़े बुजुर्ग ने कहा हमें क्षमा कर दो, माफ कर दो, பழசெல்லாம் மனசுல வச்சிருக்காதப்பா. जुनी बातें कुछ भी याद मत रख मेरे बच्चा। என்ன இருந்தாலும் அப்பாவுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. कुछ भी हो जाए तेरे पिता के परिवार के लिए एक बहुत बड़ा समस्या आया है। நீ மட்டும் எங்க கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய கையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். अगर सिर्फ तू हमारे साथ है, उन लोगों को पता चल जाए तो उनके हाथों से हम बच जाएंगे। இதுக்கு மேல நீ தான் எங்க குடும்பத்துல பெரிய தலைவனா இருந்து எங்க குடும்பத்தை நடத்தணும்னாங்க. और बूढ़े बुजुर्ग लोगों ने कहा, अब हमारे परिवार का मुखिया बनकर तू ही परिवार को बचा सकता है। அவனை கெஞ்சி கூத்தாடி அவனுடைய வீட்டிற்கு கூட்டு வந்தாங்க. और उससे मस्का लगाकर वो माफी मांगकर उसे घर ले आते हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, இவன் எப்தா இந்த வீட்டில் இருக்கான்னு கேள்விப்பட்டோன்னா அந்த கூட்டத்தார் இவங்களுக்கு கிட்டே வரல. और यप्ता इस परिवार में है ये बात पता चलने से ही दुश्मन जो दूसरे झुंड के लोग थे वो इनके करीब भी नहीं आए। நீங்களும் ஒருவேளை எப்தாவை போல துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். हो सकता है यप्ता के समान आपको भी किसी ने बाहर निकाल दिया रहेगा। உலகம் உன்னை துரத்துதுன்னா, दुनिया अगर आपको फेंक दे या भगा दे, நீ வெளியே வந்த உடனே உன்னை அணைக்கிறதுக்குன்னு ஒரு கரம் இருக்குது. आमेन, आप जब फेंके जाएंगे, बाहर निकलेंगे तो आपको गले लगाने के लिए एक
हाथ है। அவர்தான் இன்றைக்கு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் இயேசு. Amen. वही परमेश्वर की आज आप आराधना कर रहे हो। அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்தெடுக்கிற ஆண்டவர். वो परमेश्वर ने मूर्खों को चुना ताकि ज्ञानी को शर्मिंदा कर पाए। ஆகாதென்று வெறுத்து தள்ளுகிற கற்களை தலைக்கு மூலைக்கல்லாய் நிறுத்துகிற ஆண்டவர். और ये तुच्छ मानकर जिसे घर से बाहर निकाला जाएगा परमेश्वर उन्हें मुखिया बनाता है। இன்றைக்கு உன்னையும் அப்படித்தான் உயர்த்துவார். और परमेश्वर आज आपको भी उसी तरह ऊंचा करेंगे। உனக்கு படிப்பு வரலையா கவலைப்படாத. आपको पढ़ाई नहीं आता है फिक्र मत कीजिए। இயேசு இருக்கிறார். यीशु आपके लिए है। அவர் படிக்கிறவங்கள மட்டுமா ஆசீர்வதிக்கிறாரு. और सिर्फ पढ़ा लिखे लोगों को ही सिर्फ परमेश्वर आशीर्वादित करते हैं। படிக்காத மேதைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. अरे बिना पढ़े कितने ही लोग हैं। அவங்க எல்லாம் எனக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறாங்க. आज वैसे लोग ही दुनिया को हिला रहे हैं। படிப்பு வரலன்னு ஒரு நாளும் டிப்ரெஷன்ல போயிடாதீங்க. पढ़ाई नहीं आ रहा है करके तनाव में या डिप्रेशन मत चले जाओ। ஆண்டவருடைய கையில உங்களை ஒப்பு கொடுங்க. परमेश्वर के हाथ में अपने आप को समर्पित कीजिए। ஆண்டவரே எனக்கு படிப்பு வரல உண்மைதான். परमेश्वर मुझे पढ़ाई नहीं आ रहा है ये सच बात है। எல்லாரும் என்ன அற்பமா நினைக்கிறாங்க ஆண்டவரே. सभी लोग मुझे तुच्छ मानते हैं। எனக்கு நீங்க இருக்கிறீங்கற தைரியம் எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க. आप लोग कहिए कि परमेश्वर आप मेरे साथ हैं, इस बात का धैर्य मुझे है। ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा करेंगे। என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? मेरी पढ़ाई कितनी है आपको पता है क्या? நான் முடிச்ச குவாலிஃபிகேஷன் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட். मैंने पूरी पढ़ाई की, इसका मतलब मैं 12वीं कक्षा तक पढ़ा हूँ। காலேஜ் 1.5 வருஷம் போனேன். कॉलेज को मैं 1.5 साल तक गया। ரெண்டாவது செமஸ்டர் முடிச்சு மூணாவது செமஸ்டர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். और दूसरा सेमेस्टर खत्म कर तीसरी सामयिक परीक्षा में मैं कॉलेज छोड़ दिया। படிப்பு வராம நான் டிஸ்கன்டினியூ பண்ணல. पढ़ाई नहीं आ रहा था इसीलिए मैंने पढ़ाई छोड़ा नहीं। நான் நல்லா படிக்கிற பையன். मैं अच्छा पढ़ने वाला लड़का था। நல்ல டாப்பரா இருக்கிற பையன். मैं एक अच्छा गुणवंत टॉपर था। मैं எங்க அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு எனக்கு படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. मेरे पिता की मौत के बाद मुझे पढ़ाने के लिए परिस्थिति नहीं थी। நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே எங்க அப்பா இறந்துட்டாரு. जब मैं स्कूल में पढ़ रहा था तभी ही मेरे पिता का देहांत हुआ। எங்க அம்மா கிராமத்துல மார்க்கெட்ல போய் காய்கறி வியாபாரம் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. और मेरे माता जी मार्केट में जाकर भाजी का व्यापार कर कर मुझे पढ़ाते थे। காலையில 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போவாங்க. सुबह भाजी मंडी में जाते थे वो। அந்த விவசாயிகள்ட்ட இருந்து வெள்ளரிக்காய் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டு பகல் ஃபுல்லா அந்த வெயில்ல ஒரு குடையம் பிடிச்சிட்டு அந்த மார்க்கெட்ல உட்கார்ந்து चिल्लरा அது காய்கறி விற்பாங்க. और खेत में से लोगों के पास से जो सब्जियां लेते थे वो लेकर सुबह 4 बजे जाकर भाजी मंडी में भाजी वो धूप में बैठकर वो बेचते थे। நாங்க 7 பிள்ளைங்க. हम 7 बच्चे थे। எங்க அப்பா இறக்கும் பொழுது என்னோட கடைசி தங்கச்சி 1.5 வயசு. जब मेरे पिताजी का देहांत हुआ तो मेरी सबसे छोटी बहन 1.5 साल की थी। அவங்க கொண்டு வருகிற வருமானம் என்ன கல்லூரி படிப்பு கண்டினியூ பண்றதுக்கு பத்தாது. और मेरी माता जो पैसा लेके आती थी उसमें मेरे कॉलेज की पढ़ाई होना संभव नहीं था। எனவே சென்னை பட்டணத்தை நோக்கி நான் ஒரு லட்சியத்தோடு ஆண்டவரே எங்க அம்மாவுடைய அந்த சுமைகளை சுமக்க நான் இறங்கி வரேன்னு சொல்லி நான் சென்னைக்கு வந்தேன். तो फिर मैं चेन्नई के लिए परमेश्वर मेरे माता का बोझ कम करूं और मैं कुछ मेरे घर परिवार के लिए हाथ बार बढ़ाऊं करके मैं चेन्नई की ओर आया। எனவே என்னுடைய தம்பி தங்கைகளை என்னுடைய சகோதரிகளை எல்லாம் நான் படிக்க வைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். लेकिन परमेश्वर ने मुझे इतनी कृपा की कि मेरे भाई बहनों को मैं पढ़ा सकूं। நான் வந்து சென்னைக்கு வந்த உடனே எனக்கு பெருசா ஒன்றும் வேலை கிடைக்கல. जैसे ही मैं चेन्नई आते हुए मुझे बहुत बड़ी नौकरी मिली ऐसा नहीं था। ஒரு சின்ன ஹோட்டல்ல எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இன்னைக்கு இருக்கு இம்பீரியல் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல பிளேட்டு கழுவி டேபிள் தொடச்சி எச்சி இலை எடுக்கிற அந்த வேலை தான் எனக்கு கிடைச்சது. एग्मोर स्टेशन के सामने इंपीरियल होटल जो है उधर में टेबल पोंछना, प्लेट धोना और सब झूठों को उठा के डालने का काम मुझे मिला। அப்படியே இந்த கையெல்லாம் பிளேட்டு கழுவி எல்லாம் சிறங்கு பிடிச்சிருக்கும். और प्लेट धोकर मेरे पूरे हाथों में छाले आ गए थे। அப்படியே அந்த கால்கள் எல்லாம் அப்படியே அந்த நாட்கள்ல செருப்பு கூட கிடையாது. அப்படியே நின்னு கால்ல முட்டி வரைக்கும் அப்படியே அந்த புண்ணு மாதிரி அரிச்சிக்கிட்டு இருக்கும். और उस समय पे मेरे पास चप्पल नहीं था लेकिन खड़े रहकर मेरे घुटने तक पूरी तरह से छोटे-छोटे फोड़ियां आने लगे। அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. इसी प्रकार से मैंने मेरी जिंदगी शुरू करी। ஆனால் என் ஆண்டவர் என்னோடு இருந்தார். आमीन। लेकिन मेरा परमेश्वर मेरे साथ थे। நான் செய்கிற காரியங்களை அவர் ஆசீர்வதித்தார். जो भी काम मैंने किए परमेश्वर उसे आशीषित किए। ரொம்ப நாள் ஹோட்டல்ல வேலை செய்துட்டு இருந்தேன். बहुत सालों तक मैं होटल में काम किया। அதுக்கு பிறகு ஒரு சின்ன வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்தார். ஒரு டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து ஒரு டாக்ஸி டிரைவரா என்ன மாத்தினார். और फिर परमेश्वर एक छोटी सी बढ़ती मुझे दी, एक ड्राइविंग लाइसेंस निकालकर मैं टैक्सी ड्राइवर बन गया। அதன் பிறகு ரொம்ப வருஷம் நான் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேன். फिर बहुत सालों तक मैं टैक्सी चलाता था। அதன் பிறகு ஒரு டாக்ஸி கம்பெனிக்கு என்ன மேனேஜராக மாற்றினார்.
फिर परमेश्वर ने मुझे एक टैक्सी कंपनी का एक मैनेजर बनाया। அதன் பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு சொந்தமா ஸ்டீஃபன் கேப்ஸ் என்று சொல்லி ஒரு டாக்ஸி கம்பெனி சொந்த டிராவல்ஸ் ஒன்றை கொடுத்தார். Amen। फिर स्टीफन कैब्स करके परमेश्वर ने मुझे खुद का एक टैक्सी कंपनी बनाने के लिए मदद किया। அதன் பிறகு கர்த்தர் எனக்கு அந்த ஸ்டீஃபன் கார்ஸ் ன்னு சொல்லி பெரிய கார்களை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய கார் ஷோரூம் ஒன்றை கொடுத்தார். और फिर स्टीफन कार्स करके परमेश्वर सब कार्स को लेकर बड़े बड़े कार्स को लेकर बेचने के लिए परमेश्वर ने मुझे एक कंपनी दिया। இன்றைக்கு கர்த்தர் உலகமெங்கும் கடந்து செல்லுகிற ஆண்டவருடைய சுவிசேஷகனாக என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். आमेन। आज परमेश्वर विश्व भर में मुझे जाकर परमेश्वर की सुवार्ता देने के लिए परमेश्वर मेरा उपयोग कर रहे हैं। நான் கடந்து வந்து பாதையை திரும்பி பார்த்தேன்னா जब मेरी गुजरी जिंदगी को जब मैं याद करता हूँ या घूम कर देखता हूँ, எப்தாவுடைய நிலைமை தான் எனக்கும். एप्ता का परिस्थिति ही मेरी परिस्थिति है। யாரும் நான் தான் ஸ்டீஃபனை தூக்கி விட்டேன்னு யாரும் பெருமை பாராட்டவே முடியாது. कोई भी ऐसा नहीं कह सकता कि स्टीफन को मैंने जिंदगी में आगे बढ़ाया। அத ஒரே ஒருவர் தான் பெருமை பாராட்ட முடியும். सिर्फ एक ही है जो उसके घमंड कर सकते हैं या बोल सकते हैं। அவர்தான் நான் ஊழியம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. आमेन। और वही है जिसकी सेविका मैं करता हूँ, प्रभु यीशु मसीह। ஊர்ல இருந்து வந்து பட்டினியோடு பீச்சில் கிடக்கும் பொழுது நடுராத்திரியில் என்னை தட்டி எழுப்பி எனக்கு ஆகாரம் கொடுத்தவர் என் இயேசு. और जब मैं गांव से मैं जब चेन्नई आया तो मैं बीच में बिना भूखे नंगे पैर में जब मैं सोया पड़ा था तो मुझे उठाकर खाना दिया, वो मेरा परमेश्वर है। என்னுடைய கடின உழைப்பின் மத்தியிலே என்னை என்கரேஜ் பண்ணினவர் அவர் மட்டும்தான். और मेरे कठिन परिस्थिति में मुझे प्रोत्साहित किया वो मेरा परमेश्वर थे। என்ன பெருசா சாதிச்சிட போறியான்னு கேட்டவங்க நிறைய பேர் உண்டு. और तू कुछ बहुत बड़ा कर लेगा क्या, ऐसे कहने वाले बहुत लोग थे। உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு கேட்டவங்க உண்டு. और तेरा क्या पढ़ाई है, क्या तेरा योग्यता है, ऐसे कहने वाले भी लोग थे। ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். लेकिन मुझे एक बात मालूम है, அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கு. आमीन। वो लोग वो जानते नहीं ऐसा एक बड़ा क्वालिफिकेशन गुणवत्ता मेरे पास था। நான் இயேசப்பாவுடைய பிள்ளை. मैं यीशु मसीह का संतान हूँ। அகில உலகத்திற்கும் அதிகாரம் வைத்திருக்கிற நீ இயேசப்பாவுடைய பிள்ளை. आमीन। पूरे विश्व पर जिसके अधिकार है उस यीशु मसीह का मैं बेटा हूँ। யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும் நான் கவலைப்படுறது இல்ல. कोई भी मुझे निराश करे तो भी मैं हताश या निराश नहीं हुआ। நான் ஆண்டவர்ட்ட மட்டும் தான் என்ன ஒப்படைச்சேன். मैंने मेरे परमेश्वर के हाथों में मैं अपने आप को सौंप दिया। मैंने இன்னைக்கு நான் போகாத தேசமே கிடையாது. आज मैं नहीं गया ऐसा कोई भी देश नहीं है। உலகமெங்கும் கர்த்தர் கொண்டு போகிறார். पूरे विश्व भर परमेश्वर मुझे ले जा रहे हैं। அமெரிக்க தேசம், லண்டன் தேசம், ஆஸ்திரேலியா தேசம், பிரான்ஸ், என்னென்ன பெரிய பெரிய தேசங்கள் எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் கொண்டு போனார். अमेरिका, लंदन, ऑस्ट्रेलिया, फ्रांस, ये सारे देशों में परमेश्वर मुझे ले गए हैं। ஒரு காலத்துல எங்க கிராமத்துல ஏரோப்ளேன் நான் வந்து பார்த்தேனா. और एक समय पर जब मेरे गांव में जब एरोप्लेन ऊपर से जाता था, இன்னைக்கு உலகமெல்லாம் ஏரோப்ளேன்ல பறக்க கர்த்தர் உதவி செய்கிறார். आमीन। आज विश्व भर में एरोप्लेन में उड़कर एरोप्लेन में मैं जाता हूँ। அவரே என்னை நடத்தினார். परमेश्वर ने ही मुझे चलाया। அவரே என்னை உணர்த்தினார். परमेश्वर ने ही मुझे जिलाया। அவரே என்னை உயர்த்தினார். और वही परमेश्वर ने मुझे ऊंचा उठाया। அவரே என்னை கன்மலையின் உச்சியிலே வைத்து அழகு பார்க்கிறார். आमीन। वही परमेश्वर जो मुझे पर्वत के ऊपर रखकर वो मेरी सुंदरता देखते हैं। அவரே எனக்கு கன்மலையின் தேனை குடிக்க கொடுக்கிறார். और वही मुझे खड़क का जो मध है वो पीने देता है। அவரே எனக்கு உச்சிதமான கோதுமையை போஷிக்கிறார். और वही है मुझे उत्तम गहू से तृप्त करता है। அவருக்கு சகல துதி கன மகிமை. और सारा गौरव महिमा उसी परमेश्वर को हो। என்னை ஆண்டவர் அணைத்து ஆசீர்வதித்தார். परमेश्वर ने मुझे गले लगाकर आशीषित किया। என் குடும்ப பஞ்சம் எல்லாம் போச்சு. और मेरे परिवार का जो भी अकाल है वो निकल गया। 7 பிள்ளைகளுடைய கேள்விக்குறியான படிப்பு அவர்களுக்கு படிப்பு கொடுக்கப்பட்டது. और 7 बच्चों की पढ़ाई कैसी पूरी होगी, परमेश्वर ने उन्हें विद्या दी, पढ़ाई दी। எங்க நாகர்கோயில்ல மட்டும் வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே அவன் செத்தான். हमारे नागरकोइल में अगर गांव में घर को एक लड़की भी रही ना तो माता पिता मर गए। அவ்வளவு பயங்கர டவுரி. उतना डाउरी देना पड़ता हमारे नागरकोइल में। வரதட்சணையின் உச்சகட்டமே கன்னியாகுமரி மாவட்டம். और डाउरी के लिए कन्याकुमारी ये एकदम उच्च स्तर पर है। எக்கச்சக்கமா டவுரி கொடுக்கவும் செய்வாங்க. और लोग डाउरी देते भी है। அதே மாதிரி எக்கச்சக்கமா வாங்கவும் செய்வாங்க. और वैसे डाउरी लेते भी है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, அந்த சூழ்நிலையில் 4 சகோதரிகளை திருமணம் செய்து வைக்க
கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ऐसे परिस्थिति में भी 4 बहनों की शादी करने के लिए परमेश्वर ने मुझे मदद किया. என் தம்பியை டாக்டர் படிக்க வச்சு நல்ல டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு இன்னைக்கு சென்னையில் ஹாஸ்பிட்டல் வச்சு கலக்க கர்த்தர் உதவி செய்தார். और मेरे भाई को मैंने डॉक्टर पढ़ाया, डॉक्टर लड़की से शादी करवाया और चेन्नई में आज अस्पताल रखकर वो चला रहे இவர் हैं. பாரபட்சம் இல்லாதது. परमेश्वर कोई पक्षपात नहीं देखते. எனக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டார். आमीन. जिसने मुझे किया वो आपको भी करेंगे. உன் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டார். आपके बच्चों के लिए नहीं करेंगे क्या? எனக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியாது. मेरे को 4 शब्द इंग्लिश के बोलने नहीं आते. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல ஃபுல்லா தமிழ் மீடியம். और उस समय में गांव में सिर्फ तमिल मीडियम में ஏபிசிடியே 4ஆம் கிளாஸ்ல தான் சொல்லி தருவாங்க. और एबीसीडी की शुरुआत 4थी क्लास में होता था. நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து 6ஆம் கிளாஸுக்கு பிறகுதான். और वो इंग्लिश के छोटे छोटे शब्द भी 6ठी क्लास के बाद சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாம் 9ஆம் கிளாஸுக்கு மேல தான். और शब्द बनाना, वाक्य बनाना वो भी 7वीं 8वीं में सिखाते ஆனா थे. எங்க அப்பா என்ன உலகம் எல்லாம் கூட்டி போறாரு. लेकिन मेरा पिताजी मुझे विश्व भर ले जाते हैं, दुनिया भर. வெள்ளக்காரன் என்ன பேசினாலும் எனக்கு புரியுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார். और वो सामने वाला जो बोल रहा है वो समझने के लिए परमेश्वर ने मुझे बुद्धि और ज्ञान दिया அவன் है. என்ன கேட்டாலும் அவனுக்கு சமாளிச்சு பேசுற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. वो जो बोल रहा है उसको बोलने के लिए, उत्तर देने के लिए परमेश्वर मुझे चलाते हैं. இன்னைக்கு அந்த கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். और वही हाथ आज परमेश्वर तुम्हें आशीषित करेगा. அந்த கரம் கொடுக்கிற கரம். वो हाथ जो है परमेश्वर का हाथ देने वाला हाथ है. அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. और एक अच्छा सुंदर वचन ऐसा कहता है. சங்கீதம் 104 27 28 சொல்லுகிறது. और भजन संहिता 124वीं अध्याय और 24 और 25वीं आयत ऐसा कहती है. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவார் என்று. योग्य समय पे परमेश्वर आपको भोजन देकर. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவரை நோக்கி காத்திருக்குமா. और इस पृथ्वी पे सारे जीव जंतु परमेश्वर की ओर नजर लगाए बाट जोते हैं. அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளுமா. और जब परमेश्वर देते हैं तो वो ले लेते हैं. அவர் தன்னுடைய கரத்தை திறக்க அவைகள் நன்மையினால திருப்தியாக்கும். परमेश्वर अपने हाथ को खोलते हैं और वो लोग भलाई से तृप्त होते हैं. ஆண்டவருடைய கரத்தினுடைய ஒரு முக்கியமான மேன்மைகளில் ஒன்று. और परमेश्वर के हाथ के भलाई का एक भाग है. அவர் கொடுக்கிற கரத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर का हाथ देने वाला हाथ है. அழகாக இந்த வசனம் சொல்கிறது. बहुत सुंदर रीति से ये वचन कहता है. ஏற்ற வேளையில் எனக்கு ஆகாரத்தை தருவார் என்று இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் அவரையே நோக்கி காத்து கொண்டிருக்குமா. मुझे योग्य समय पर मुझे भोजन से तृप्त करेंगे, ऐसे पृथ्वी के सारे जीव जंतु उनके ओर नजर लगा के அவர் बैठते हैं. கொடுத்தா இவைகள் வாங்கிக் கொள்ளுமா. और परमेश्वर जब देंगे तो वो लोग ले लेंगे. அவர் தன்னுடைய கரத்தை திறக்கும் பொழுது और परमेश्वर जब अपना हाथ या मुट्ठी खोलते हैं நன்மையினால திருப்தி ஆவார்கள். भलाई से तृप्त होते हैं. இன்னைக்கு அந்த ஆண்டவர் आज वही परमेश्वर உனக்கு நேராக தன் கரத்தை திறக்கிறார். आपके ओर अपने मुट्ठी को या हाथ को खोल रहे நீ हैं. நன்மையினால திருப்தி ஆவ. आप भलाई से तृप्त होंगे அபிஷேகத்தினால திருப்தி ஆவ. और अभिषेक से तृप्त होंगे வல்லமையினால திருப்தி ஆவ. और सामर्थ्य से आप तृप्त होंगे. நேத்தைக்கு வரைக்கும் திருப்திகரமான வருமானம் இல்லைன்னு நீ அழுதுட்டு இருக்கலாம். हो सकता है कल तक आपको तृप्त पगार नहीं मिलता है, काफी है, इतना पगार नहीं मिलता, कैसे आप रोए होंगे. எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு டீசெண்டா என் பிள்ளைங்க கேட்கறத வாங்கி கொடுக்க எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லலாம். हो सकता है मुझे जो पगार आ रहा है उसमें से मेरे बच्चों को चाहिए ऐसा अच्छी तरह से मैं दे नहीं पाता हूँ. என் பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்றதுக்காகவே என் பிள்ளையே என்ன அற்பமா நினைக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். आप सोच सकते हैं कि मेरे बच्चे मांग रहे हैं वो चीज मैं उन्हें दे नहीं पा रहा हूँ, मेरे बच्चे भी मुझे एकदम नाकाम मानते हैं. இன்னைக்கெல்லாம் பெற்றோருக்கு பிள்ளைகள் மூலமாக தான் ரொம்ப மன கஷ்டம். आजकल के माता पिता को उनके बच्चों के द्वारा ही उनको तकलीफ होती है, दुख होता है. அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்கலன்னா अगर बच्चों ने मांगा, माता पिता ने दिया नहीं तो பிள்ளைங்க இப்ப என்ன பேசு தெரியுமா. बच्चे लोग क्या बोलते हैं मालूम है आपको. அம்மா உன் வயித்துல பிறந்ததுக்கு பதிலா என் ஃப்ரெண்டுக்கு அம்மா வயித்துல பிறந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. माँ मैं तेरे पेट में जन्म लेने से अच्छा था मेरे मित्र के माँ के पेट में जन्म लेता. என் ஃப்ரெண்டுக்கு அம்மா அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. देखिए मेरे मित्र के माता पिता वो जो भी मांगते हैं वो सब देते हैं. நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சொல்லிட்டு तू एक அவனே माँ- காரி துப்புறான். तू एक माँ है क्या ऐसा बोलकर उन्हें दुख ही करते हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ये सब कुछ परमेश्वर देख रहे हैं. உன் பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய கரத்தை உனக்காக திறக்கிறார். मैं जो कुछ भी तेरे बच्चे मांगेंगे वो देने के लिए परमेश्वर अपना हाथ
खोल रहे, मुट्ठी खोलते हैं। ஒருவேளை உன் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கலாம். हो सकता है आपके बच्चे अच्छे पढ़ने वाले बच्चे होंगे। அவன் ஏதோ ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு கேக்குறான். हो सकता है आपका बच्चा आपसे कह रहा है मुझे ऊंची पढ़ाई करनी है। அம்மாட்ட பணம் இல்லடான்னு நீ சொல்லலாம். हो सकता है आप कहेंगे कि मेरे अपने पास पैसा नहीं है इतना। அப்பா கஷ்டப்படுறாருப்பான்னு சொல்லலாம். आप कह सकते कि पिताजी को कष्ट है बेटा। எங்களால முடிஞ்ச ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர்ந்திருப்பான்னு நீ हो சொல்லலாம். सकता है तो गवर्नमेंट के सरकारी कॉलेज में जाके तू पढ़ बेटा, आप कह सकते हैं। அவனும் வேதனையோட போயிருக்கலாம். वो दुखी मन से आपका बेटा बच्चा गया होगा वापस। ஐயோ என் பிள்ளை படிக்கிற பிள்ளைய படிக்க வைக்க முடியலையேன்னு நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். हो सकता है आपका मन दुखित या शोकित हो गया रहेगा कि मेरा बच्चा पढ़ने वाला बच्चा को मैं पढ़ा नहीं पा रहा हूँ। அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நேராக தாராளமாய் கர்த்தர் கரத்தை திறக்கிறார். आमेन। ऐसे परिवार की ओर परमेश्वर निश्चित रीति से अपने हाथ को मुट्ठी को खोल रहे हैं। நல்ல பள்ளிக்கூடத்துல உன் பிள்ளைய படிக்க வைக்க கர்த்தர் உதவி செய்வார். आमेन। अच्छे से स्कूल कॉलेज में आपके बच्चों को पढ़ाने के लिए परमेश्वर आपको सहायता கல்லூரியில படிக்க வைக்க கர்த்தர் உதவி செய்வார். अच्छे कॉलेज में पढ़ने के लिए परमेश्वर आपको मदद करेंगे आपके बच्चों को पढ़ाने के लिए। சில பெற்றோர்கள் சொல்றத பார்த்திருக்கிறேன். मेरे कुछ माता पिता को मुझसे बात करते हुए मैंने सुना है, ஐயா நான் படிக்கிற காலத்துல எனக்கு படிக்க வைக்க யாருமே இல்ல. मैं पढ़ने के समय में काल में मेरे को पढ़ाने के लिए कोई नहीं था। எங்க பெற்றோருக்கு அதுக்குள்ள வசதி இல்ல. मेरे माता पिता के पास उतनी सुविधा नहीं थी। எப்பாடுபட்டாயிலும் என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும். कैसे भी कर कर मेरे बच्चों को मैं पढ़ाना चाहता என் हूँ। பிள்ளைங்க நல்ல पள்ளிக்கூடத்துல படிக்கணும். मेरे बच्चे अच्छे स्कूल कॉलेज में पढ़ना चाहिए। நல்ல கான்வென்ட்ல என் பிள்ளைங்க படிக்கணும். मेरे बच्चों को कॉन्वेंट स्कूल में पढ़ाना है। இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என் பிள்ளை படிக்கணும். अंतर्राष्ट्रीय स्कूल में मेरे बच्चों को पढ़ाऊं என் मैं। பிள்ளை நல்ல நுனிநாக்குல இங்கிலீஷ் பேசணும். मेरे बच्चे बाहर देश में जाकर अच्छे इंग्लिश बात करना चाहिए। நிறைய பிள்ளைகளுடைய நியாயமான ஆசைகள். ये सब मेरे बच्चों का न्याय से उनकी इच्छा बराबर है, न्याय கர்த்தர் है। அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். परमेश्वर ये सारी बातों को पूरा करेगा। என்னால படிக்க முடியல, मैं पढ़ नहीं पाया என் பெற்றோரால படிக்க வைக்க முடியல. क्योंकि मेरे माता पिता मुझे पढ़ा न पाए। ஆனா என் பிள்ளைங்க இன்னைக்கு பெரிய பெரிய நல்ல உயர்ந்த பள்ளிக்கூடங்களில கல்லூரிகளில படிச்சு டிகிரி வாங்க கர்த்தர் உதவி செய்தார். लेकिन मेरे बच्चे सारे अच्छे बड़े बड़े के स्कूल्स और कॉलेजेस में पढ़कर डिग्री लेने के लिए परमेश्वर ने मदद किया। அந்த ஆண்டவர் உன் பிள்ளைகளை படிக்க வைப்பார். आमेन। वही परमेश्वर आपके बच्चों को भी पढ़ाएंगे, என்னுடைய கரம் கொடுக்கிற கரம், क्योंकि परमेश्वर का हाथ देने वाला हाथ है। கொடுத்து கொடுத்து ஆசைப்படுகிற கரம், परमेश्वर दे देकर खुश होने वाले परमेश्वर, கொடுத்து கொடுத்து அழகு பார்க்கிற கரம். और देकर परमेश्वर अपने बच्चों को खुशी देकर वो भी खुश होते हैं। இன்னைக்கு திரும்பி நான் பார்த்தேன்னா आज अगर मैं गुजरी जिंदगी को याद करूं, எனக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு இருக்கிறது. आज अगर मैं मुड़ के देखूं तो मेरे लिए नहीं है ऐसा बोलने के लिए कोई आशीर्वाद अभी तक मेरे पास नहीं है, ऐसा मैं नहीं बोल सकता। போன வருஷத்துல என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு என்ன சுத்தி கேட்டாங்க. और गेले साल मेरे जन्मदिन पर मेरे पत्नी ने मेरे बच्चों ने पूछा आपको क्या चाहिए जन्मदिन पर, क्या तोहफा चाहिए। எனக்கு ஏதாவது இல்லையா இல்லாம ஏதாவது இருக்கான்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் யோசித்து பார்த்தேன். फिर मैं आधा घंटा ये सोचा कि मेरे पास क्या नहीं है, ऐसा आधा घंटा लग गया मुझे सोचने के लिए। இல்லைன்னு சொல்ல ஒண்ணுமே இல்ல, लेकिन मेरे पास नहीं है ऐसा बोलने के लिए मेरे पास ऐसा कुछ नहीं है, ऐसा कुछ था ही नहीं मेरे पास। நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு மக்களே. मैंने बच्चों से कहा बेटा बेटी मेरे को परमेश्वर ने सब कुछ दे दिया है। எனக்காக எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, அதுதான் எனக்கு வேணும். मुझे सब कुछ दिया उस परमेश्वर को आप लोग धन्यवाद कहे, ये मेरे लिए काफी है। இந்த காலங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகிறது. और ये समय भी आपके जीवन में जरूर आएगा। அவர் கொடுக்க நீ வாங்கி கொள்ள போகிறார். और परमेश्वर देंगे और आप लोग लोगे। கடன்ல உச்சகட்டத்துல நீ இருக்கலாம். हो सकता है कि कर्ज के एकदम कर्ज से पूरी तरह से आप ग्रस्त रहोगे। ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல உன் கடன்களை எல்லாம் அடைக்க முடியும். मैंने अगर परमेश्वर ने सोचा तो एक क्षण भर में आपके सारे कर्जे आप चुकता உனக்கு कर வர दोगे। வேண்டிய சொத்தை உன்னுடைய பங்காளி தரலன்னு நீ கண்ணீரோட வந்திருக்கலாம். हो सकता है आप यहाँ पर मेरे जमीन जायदाद मेरे भाई बहन दे रहे हैं ऐसा करके दुखी आप आए होंगे। பங்காளி என்ன கொடுக்கிறது, ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் தருவார். आमेन। आपके भाई बहन क्या आपको आपकी जायदाद देना है, परमेश्वर सब कुछ आपको देंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, மனுஷன் கொடுத்து நீ ஒன்னும் பெரிய ஆளாக முடியாது. मनुष्य देखकर मनुष्य ने दिया और आप बड़े हो गए ऐसा नहीं அவன் है। கிள்ளி தான் கொடுப்பான். वो अगर गिन गिन के ही देगा आपको, ஆனா அள்ளி கொடுக்கிற ஒருவர் உண்டு. लेकिन भरपूरी से देने वाले एक जन है, அள்ளி கொடுப்பான். वो भरपूरी से
उठा कर देंगे। மனுஷன் கொடுத்துட்டு சொல்லி 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 காட்டுவான். और दुनिया के आपके भाई बहन दुनिया के लोग देंगे, लेकिन बोल बोल कर देंगे मैंने तुझे दिया, मैंने तुझे दिया। ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டு அமைதியா இருப்பார். और परमेश्वर, मेरे परमेश्वर भरकर आपको देंगे और उसको परमेश्वर बोल कर नहीं दिखाएंगे। இன்னைக்கு அந்த ஆண்டவர் என்ன பார்த்து கேக்குறார். और वही परमेश्वर आज आपसे कह रहे हैं, மகளே நீ ஏன் துக்கத்தோட வந்திருக்க? मेरे बेटी क्यों तू दुख हृदय से आई है? ஏன் நீ கண்ணீரோட வந்திருக்கிற மகனே? क्यों तू आंसू से आया मेरे बेटे? உன் தேவை என்னன்னு சொல்ல. सिर्फ तेरी जरूरत क्या है वो बता। என் கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். और मेरे हाथों की क्रियाओं को तू आज्ञा दे कर परमेश्वर कह रहे நீ हैं। கெஞ்சிண்டு என்ன ஆண்டவர் சொல்லவில்லை. तू याचना कर या विनती कर या मुझसे நீ गिड़गिड़ा के मांग। ஆர்டர் போடுடான்னு சொல்றார். परमेश्वर ऐसे नहीं बोले गिड़गिड़ा के मांग, लेकिन परमेश्वर कह रहे हैं तू आज्ञा दे। என் கரங்களின் கிரியைகளுக்கு நீ கட்டளை கொடு மகனே. मेरे हाथों की क्रिया को तू आज्ञा दे, ऐसा परमेश्वर कह रहे हैं। உனக்கு கட்டளை போடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றார். और हक है आपको कि परमेश्वर के हाथों के कामों को आज्ञा दे। ஆனா நீ புள்ள நான் அப்பா. क्योंकि तू बेटा है और मैं तेरा पिता है। அப்பாட்ட பிள்ளைக்கு நல்ல உரிமை எடுத்துக்கலாம். और बच्चों को अपने पिता के पास सारा हक है। நீக்குள்ள எல்லா நெருக்கடிகளை மாற்றுவார். परमेश्वर आपके सारे संघर्ष को बदल देगा। டெம்பரரி ஜாப் எல்லாத்தையும் ஆண்டவர் பெர்மனன்ட் பண்ணி தருவார். आमीन। जो भी टेम्पररी नौकरी पर है उन्हें परमेश्वर परमानेंट नौकरी से आशीर्वादित करेंगे। ஒருவேளை ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ப்ரொமோஷன் ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருக்கலாம். हो सकता बहुत सालों से आप प्रमोशन बढ़ती का आप राह देख रहे हो, वो पेंडिंग में रहेगा। இன்னைக்கு ஆண்டவர் தருவார். आज परमेश्वर देगा। அவர் கொடுக்க நீ பெற்றுக்கொள்வாய். आमीन। परमेश्वर देगा और आप प्राप्त करोगे। பணம் மட்டும் இல்ல, सिर्फ पैसा नहीं, உனக்கு அபிஷேகமும் அவர் தான் கொடுக்கணும். आमीन। परमेश्वर आपको अभिषेक भी परमेश्वर ही देना है। உனக்கு வாழ்க்கையை அவர் தான் கொடுக்கணும். और जीवन भी परमेश्वर वही देना है आपको। ஒரு குறிப்பிட்ட வயசாகி இன்னும் எனக்கு நல்ல காரியம் ஒன்றும் நடக்கலைன்னு ஒருவேளை நீ கண்ணீரோட வந்திருக்கலாம். हो सकता है इतना मेरा उम्र हो गया लेकिन कोई भी भलाई अच्छी बात मेरे जीवन में नहीं हुआ, ऐसे आंसुओं के साथ आप आके बैठे होंगे। இந்த வசனம் சொல்லுகிறது, ये वचन कहता है ஏற்ற காலத்திலே தருவார் என்று உலக ராசிகளை அந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும். और योग्य समय पर योग्य काल में परमेश्वर देंगे करके जीव जंतु पृथ्वी के सब कुछ परमेश्वर की ओर नजर लगाए हुए हैं। எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் தருவார்னு நீ நம்பி இருக்கிற. और परमेश्वर मुझे एक अच्छा जीवन साथी देंगे ऐसे आप भरोसा कर रहे हो। அவர் கொடுக்க நீ வாங்கி கொள்ள और போகிறார். परमेश्वर देंगे और आप ले लोगे। அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நீ நன்மையினால திருப்தியாக और போகிறார். परमेश्वर जब अपने मुट्ठी को खोलेंगे तो आप भलाई से तृप्त होंगे। ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். और एक नगर में एक शहर में सेविका के लिए मैं गया था। ஒரு வாலிப மகள் கண்ணீரோடு என்கிட்ட வந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாள். और एक जवान लड़की रोते हुए कुछ बातें मुझसे कहा उसने। எங்க அப்பா தேவையில்லாத வேற ஒரு உறவுல போய் சிக்கிக்கிட்டு எங்க குடும்பத்தை விட்டுட்டு அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. मेरे पिताजी ये गलत संबंध में जुड़कर उनकी ओर चले गए हमारे परिवार को छोड़कर। அப்பா இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி அவ வேலைக்கு போன இடத்துல ஒரு பையன்கிட்ட பழகி அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. और अपने पिताजी हमें छोड़कर चले गए करके मेरी छोटी बहन जहाँ पे काम करती थी वहीं एक लड़के के प्यार में पड़कर शादी कर लिया उसने। அப்பா இல்லாததுனால இனி எனக்கு யாரும் பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற ஒரு அவிசுவாசத்தில் அவளும் போய் விரும்பின ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. अभी पिताजी नहीं है कौन मेरा शादी करके देगा, ऐसे अविश्वास रखकर उसने एक लड़के से शादी कर लिया। என்னுடைய அண்ணன் ஒருத்தன் இருந்தான். मेरा बड़ा भाई एक था, அவன் வெளிநாட்டுக்கு போனான். वो बाहर गाँव गए வெளிநாட்டுக்கு போன இடத்துல ஒரு வெள்ளக்காரி அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். और बाहर देश में जाकर एक गोरी से शादी कर वो वहीं पे रह गए। அவனுக்கு கல்யாணம் நடந்ததே எங்களுக்கு தெரியாது. उसका शादी हुआ ये भी हमें पता नहीं चला। இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யாருமே இல்ல. अभी मुझे शादी कर रखने के लिए कोई भी नहीं है। எங்க அப்பாவுடைய தேவையில்லாத இந்த உறவு ஊருக்கே தெரியும். और ये मेरे पिताजी के नाजायज संबंध ये पूरे गांव को मालूम है, शहर को मालूम है। ஏன்னா அவர் அந்த ஸ்திரியோட தான் வாழ்றாரு. क्योंकि वो स्त्री के साथ ही मेरे पिताजी रहते हैं। நான் எங்க ஆண்டவரை தானே ஐயா நம்பி இருந்தேன். मैं मेरे परमेश्वर पर ही आया भरोसा था मेरा। ஏன் எனக்கு என்ன ஆண்டவர் செய்யல? मेरे परमेश्वर ने क्यों मुझे कोई भलाई नहीं की? எனக்கு 34 வயசாச்சியா. 33 उम्र हो गए मेरे। எனக்கு ஆண்டவர் இருக்காருன்னு ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தேன். 34 उम्र तक मेरे लिए परमेश्वर है इस भरोसे पे मैं जी रही थी। இப்ப வயசாக ஆக எனக்கு அந்த நம்பிக்கை போச்சு. जैसा मेरा उम्र बढ़ रहा है मेरा विश्वास भी चला गया। எப்படிமா உனக்கு இவ்வளவு நாள் இருந்த நம்பிக்கை போச்சுன்னு கேட்டேன். मैंने पूछा उस बहन से कि बेटी तेरे को इतने साल का भरोसा कैसे चला गया? எனக்கு சமையல் பண்ணும்போது எண்ணெய் தெரிச்சு பாருங்க, இந்த முகத்துல எல்லாம் வந்து அந்த தீ அந்த எண்ணெய் கொதிச்ச எண்ணெய் பட்டு
இருந்த கொஞ்சம் அழகும் போயிடுச்சு. और उसने कहा कि जब मैं खाना बना रही थी तेल के छींटे मेरे चेहरे पर गिरकर जो थोड़ा बहुत सुंदरता मेरे पे थी वो भी चला गया. எனக்கு அப்பா இல்ல, मुझे पिताजी नहीं है அம்மா செய்து வைக்கிற நிலைமையில இல்ல, और माँ मेरी शादी कर सकती है ऐसा उस परिस्थिति में नहीं है, வயசெல்லாம் ஏறி போச்சு, और मेरा उम्र बढ़ रहा है. கொஞ்சம் நெஞ்ச முகத்துல இருந்த அழகும் போச்சு. என்னுடைய அந்த அந்த கொதிச்ச எண்ணெய் பட்டுங்க பாருங்க, என்னுடைய முகம் எல்லாம் அலங்கோலமா இருக்கிறது. और जो थोड़ी बहुत सुंदरता थी वो तेल की छींटे गिरकर वो सुंदरता भी चली गई. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உனக்கு முகம் அலங்கோலமா இருக்கலாம், तेरा चेहरा बेरूप रहेगा ஆனா உன்னுடைய மனசு அழகானது என்று சொன்னார். लेकिन तेरा मन सुंदर है ऐसा मैंने நீ कहा, என் பார்வைக்கு அருமையானவள், और मेरे नजरों में तू सर्वश्रेष्ठ எனவே है, கனம் பெற்றாய், और मेरे नजरों में तुझे सम्मान मिला है காரணம் நான் உன்னை சிநேகித்தேன். क्योंकि मैं तुझसे प्रेम करता हूँ. I will honor you அப்படின்னு சொன்னார். परमेश्वर ने कहा मैं तेरा सम्मान நீ बढ़ाऊंगा. விசுவாசத்திலே சோர்ந்து போகாதே और மகளே. परमेश्वर ने मुझसे कहा विश्वास से तू वो लड़की से कहे, அந்த மகளை ஒரு பக்கத்துல கையில அணைச்சுக்கிட்டேன். और उस लड़की को मैं एक हाथों से मेरे बाहों में लिया. ஆண்டவரே நீர் அணைத்து ஆசீர்வதிக்கிறான். परमेश्वर आप बाहों में लेकर आशीर्वादित करने वाले परमेश्वर हो. என்னுடைய கரம் இல்ல, உங்க கரம் இந்த மகளை அணைத்திருக்கிறது. परमेश्वर ये मेरा हाथ नहीं लेकिन आपका हाथ उसे बाहों में लिए அந்த हुए. அரவணைப்பு முதல் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். पर ये बाहों में आपने लिया है यही उसके लिए सांत्वनता है. இன்னொரு கையை இப்படி சும்மா வச்சுக்கிட்டேன், காலியா இருக்குது அந்த இடம். और यह हाथ खाली था, दूसरा हाथ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், मैंने परमेश्वर से कहा நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். और सभी कुछ को भरपूरी से भरने वाले परमेश्वर என்னுடைய हो. லைஃப் பார்ட்னர் என்கிற ஸ்தானம் காலியா இருக்குதுப்பா. इसका जीवन साथी का ये जगह खाली है परमेश्वर. இன்னைக்கு ஒருவேளை அவளுக்கு புருஷன் இருந்திருந்தா அவனையும் சேர்த்து தானே நான் அணைச்சி ஆசீர்வதிச்சிருப்பேன். अगर उसकी शादी होती और उसके पति खड़े रहते तो दोनों को मैं गले लगा बाहों में लेकर प्रार्थना करता था. அடுத்த முறை இந்த பட்டணத்துக்குள்ள வரும்போது और अगली बार जब मैं शहर में आऊं அந்த வலது கரத்துல நான் அணைக்கிறதுக்கு அவளுடைய புருஷன் அங்க நிக்கணும். और मेरे दाएं हाथ में उसे गले लगाने के लिए उसका पति उधर खड़े रहना चाहिए. அதுக்கு அடுத்த முறை இவளை சந்திக்கும் போது और जब मैं अगली बार उसे मिलूंगा இன்னொரு குழந்தையோட நிக்கணும், அப்படி மொத்தமா அணைச்சி ஆசீர்வதிக்கணும். और एक उसका बच्चा होना चाहिए और बच्चे के साथ में उसे गले लगाकर बाहों में लेके प्रार्थना करना चाहिए. காத்திருந்து இருதயத்திலே ஏங்கின இவளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நீத்தார். और वाट जोने वाले इसके हृदय में परमेश्वर जीवन का वृक्ष हो. என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ आपको पता है? 2 மினிட் நான் வந்துட்டேன். मैं प्रार्थना कर कर आ गया. ஒரு அழகான படிச்ச ஒரு வாலிப தம்பி, और एकदम पढ़ा लिखा सुंदर जवान लड़का, வெளி தேசத்துல அமெரிக்க தேசத்துல வேலை செய்துட்டு இருந்தான். और अमेरिका देश में वो काम कर रहा था. அவன் ஆண்டவரிடத்துல ஒரு 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 பொருத்தனை செய்திருந்திருக்கான். उसने परमेश्वर के सामने एक परमेश्वर के सामने उसने एक वादा किया था. அவங்க அம்மா ரோட்ல உட்கார்ந்து இட்லி வியாபாரம் பண்றவங்க. उसकी माता रोड पर बैठकर इडली का व्यापार करते थे. அவன் அப்படிலாம் படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டான். और उनके माता ने उसे पढ़ा लिखा कर वो अमेरिका चला गया. ஆண்டவர்ட்ட அவங்க கொடுத்த என்ன தெரியுமா? ஆண்டவர்ட்ட கொடுத்த வாக்குறுதி, ஆண்டவரிடத்துல கொடுத்த பொருத்தனை என்ன தெரியுமா? उसने परमेश्वर से एक यज्ञ किया. वो क्या था? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சு उसने वादा किया था कि परमेश्वर मुझे आशीर्वादित कर என் உடன் பிறந்த சகோதரிகளை எல்லாம் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி வச்சா मेरे बहनों की सबकी शादी कर कर उन्हें अच्छी तरह से मैं सेटल कर दूं तो அதுக்கு நீங்க உதவி செய்தீங்கன்னா उसके लिए आपने मुझे मदद किया तो எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன். और सभी ने त्यागा ऐसे एक लड़की को मैं जीवन दूंगा, मैं शादी करूंगा. அழகு ஐஸ்வர்யம் ஒண்ணுமே நான் பார்க்க மாட்டேன். उसका सुंदरता मैं नहीं देखूंगा, उसके पैसा धन संपत्ति कुछ भी नहीं அந்த देखूंगा. பொருத்தனையின்படி ஆண்டவர் அவனுடைய சகோதரிகள் எல்லாம் நல்லபடியா கரை சேர்க்க உதவி செய்தார். उसने परमेश्वर से एक वचन किया और परमेश्वर उसी के अनुसार उसके सारे बहनों की शादी हुई. எல்லா சகோதரிகளை கரை சேர்க்கும் பொழுது இவனுக்கு 36 வயது ஆகிவிட்டது. और सारे बहनों की शादी करने तक उसका उम्र 36 साल का हो गया. वो அப்பொழுது இவள் 34 வயசு. இவளை குறித்து அவங்க சர்ச்சில் உள்ள ஒரு மெம்பர் அந்த பையனுக்கு அவங்களுடைய வீட்டாருக்கு சொல்லியிருக்காங்க. और 34 साल की ये लड़की के बारे में कलीसिया के कुछ लोगों ने उसके परिवार में ये बात बोली. ஒரு பைசா டவுரி வாங்காம அந்த பிள்ளைய மிகவும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல பிள்ளையோட உட்கார்ந்து இருக்கிறார். 1 रुपया का डाउरी भी न लेते हुए अच्छी तरह से शादी कर कर खुशी से आज वो लड़की अमेरिका देश में है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நான் அமெரிக்க தேசம் போயிருக்கும் பொழுது कुछ महीने पहले जब मैं अमेरिका देश गया था, கை நிறைய காணிக்கையோட बहुत सारा दान लेकर புருஷன் கூடவே ஒரு பிள்ளையை கொண்டு வந்து அவர்களை அணைச்சி ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்தார்.
पति और बच्चों को लेके वो लोग आए थे। मैं उन्हें उन सबको अपने बाहों में लेकर उनको गले लगाकर मैंने उनके लिए प्रार्थना किया, ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். क्योंकि परमेश्वर अपने शब्द में सच्चा है, खरा எனக்கு है। யாருமே இல்லைன்னு நீ நினைக்கலாம். आप सोच सकते कि मेरा कोई नहीं है, உனக்காக என் இயேசு இருக்கிறார். तुम्हारे लिए मेरा यीशु है। எந்த லெவல்ல வேணாலும் அவர் இறங்கி வருவார். कोई भी दर्जे में परमेश्वर आपके लिए उतर कर आएंगे। எந்த ரூபத்துல வேணாலும் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். परमेश्वर कोई भी रूप में आपको एक आश्चर्य कार्य कर सकते அது हैं, எப்ப வேணாலும் நடக்கும். वो कभी भी हो सकता है। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க. देने वाला खुदा छप्पर फाड़ कर देता है। நான் சொல்றேன், मैं कहता हूँ அவர் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க वो மாட்டார். छत को फाड़ कर, छप्पर फाड़ कर नहीं देंगे, வானத்தை பிச்சுக்கிட்டு கொடுக்கறார். वो आकाश के मंडल को खोल कर देगा। மனுஷன் சொல்றா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார். मनुष्य कहता है कि छप्पर फाड़ कर खुदा देगा, என் வேதம் சொல்லுகிறது, लेकिन मेरा पवित्र शास्त्र ऐसा कहता है அவர் பரலோகத்தையே திறந்து பொக்கிஷசாலையை திறந்து ஒருவனை ஆசீர்வதிப்பார். वो स्वर्ग के फाटकों को खोल कर परमेश्वर तुम्हें आशीषित வானம் करेंगे। உனக்காய் திறக்கும். स्वर्ग आपके लिए खुला जाएगा ஆண்டவருடைய இருதயம் உனக்காய் திறக்கும். और परमेश्वर का हृदय आपके लिए खोला जाएगा। கலங்காதே மகளே, ஆண்டவர் சொல்றார். व्याकुल मत हो मेरे बच्चे, ऐसे परमेश्वर कह रहे हैं। நம்பிக்கை இழந்து போகாதே. भरोसा या विश्वास को गवाना नहीं, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். और विश्वास से अपने घरों में वापस आओ। கர்த்தர் இரட்டிப்பானதை தருவார். परमेश्वर दुगना देगा, இன்றைக்கே தருவார். आज ही देगा। இரண்டாவது அவருடைய கரம் காக்கிற கரம். और दूसरा उनका हाथ जो है वो संभालने वाला हाथ है। முதலாவது கொடுக்கிற கரம், पहला हाथ कैसा हाथ है? परमेश्वर का देने वाला हाथ। இரண்டாவது காக்கிற கரம். और दूसरा हाथ परमेश्वर का क्या है? सुरक्षित रखने वाला परमेश्वर। 1 நாளாகமம் 4:10 சொல்கிறது, पहला इतिहास 4 अध्याय 10वीं आयत ऐसा कहता है, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, याबेस इस्राएल का परमेश्वर की ओर देखकर कहा, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து परमेश्वर आप मुझे आशीर्वादित कीजिए என் எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கி और मेरे बाड़ों को तू बढ़ा दे। உமது கரம் என்னோடு இருந்து, अगर आपका हाथ मुझ पर रहे, உமது கரம் என்னோடு இருந்து अगर आपका हाथ मुझ पर रहे தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். और बुराई मुझे दुख न दे, आप मुझे संभालिए। அவன் வேண்டினதை கர்த்தர் கொடுத்தார். और याबेस ने जो कुछ भी मांगा परमेश्वर ने दिया। யாபேஸ்னா துக்கம்னு அர்த்தம். याबेस ये नाम का अर्थ है दुख, துக்கம்னு அர்த்தம். दुख उसका नाम का मतलब है। யாராவது உன்னை பார்த்து துக்கம்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? अगर कोई आपको आवाज देते हुए दुख इधर आ ऐसा बोले तो कैसा लगेगा? யாராவது உன்னை பார்த்து அமாவாசைன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? कोई भी आपको देखा अमावस्या ऐसा बोले तो आपको कैसा लगेगा? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोग, ஏன் இவனுக்கு துக்கம்னு பேர் வச்சா? किसने जाबेज ये दुख ये नाम किसने रखा? இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுது जब याबेस का जन्म हुआ, அவருடைய குடும்பத்துல நிறைய துக்ககரமான காரியங்கள் நடந்திருக்கலாம். याबेस के जन्म के समय के उसके परिवार में बहुत सारे दुख घटनाएं घड़े। பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் சொல்லுகிறாள், और जब याबेस का जन्म हुआ तो उसके जन्म होते समय उसके माँ ने कहा, நான் இவளை துக்கத்தோட பெற்றெடுத்தேன். मैंने इसको दुख के साथ जन्म दिया, நான் இவனை துக்கத்தோட பெற்றெடுத்தேன். मैंने इसे दुख के साथ जन्म दिया। வேதம் என்ன சொல்லுகிறது? पवित्र शास्त्र क्या कहता है? உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் இருக்க குடியிருக்க பண்ணுவேன். और मैं तुझे संतान देकर आनंदमय परिवार में तुझे मैं बांध के रखूंगा। ஆனால் யாபேசுடைய தாய் துக்கமான பிள்ளைத்தாய்ச்சியா இருந்தாள். लेकिन याबेस की माँ दुख में अपने बच्चों को जन्म दिया। எனவே இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது வெறுப்பிலே பெற்றெடுத்தாள். इसीलिए उसने जन्म देते समय याबेस को जब जन्म दिया तो उसने दुख में ही उसने जन्म दिया। இவன் கற்பத்தில உருவானதிலிருந்து நான் துக்கத்தின் மேல் துக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். याबेस की माँ ने कहा, जब से मैंने इसको अपने गर्भ में धारण किया उस समय से मैंने दुख के ऊपर दुख देखा मेरे जीवन में। கசந்து போன அனுபவத்திலே நான் வந்திருக்கிறேன். और एकदम दुखदाई और कठिन समय से मैं आई। எனவே இவனுக்கு துக்கம்னு நான் பேர் வைக்கிறேன். इसलिए इसका नाम मैं दुख ऐसा नाम रखूंगी। அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். हो सकता है जब याबेस छोटे थे तो उन्हें पता नहीं होगा। வளரும்போது எல்லாரும் அவனை துக்கம்னு கூப்பிடும்போது அவனுடைய இருதயத்தில் ரொம்ப வேதனை. जब याबेस बड़े हुए तो जब लोग उन्हें दुख करके बुला रहे थे तो उन्हें बहुत बुरा लगा। எந்த பிள்ளையுடைய பிறப்பும் துக்கமா இருக்க கூடாது. किसी का भी जन्म, किसी बच्चे का जन्म दुख नहीं होना चाहिए। நோவாவை பெற்றெடுக்கும் பொழுது அவனுடைய தாய் என்ன தெரியுமா சொன்னாங்க? नोहा का जब जन्म हुआ तो उसकी माँ ने क्या कहा? जब उसके जन्म அவங்க के समय தகப்பன் என்ன தெரியுமா சொன்னாரு? उनके पिता ने क्या कहा आपको पता है क्या? நான் இவ பிறக்கிறது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறேன், உண்மைதான். जब इसका जन्म होने तक मैं बहुत तकलीफ में थी, ये बात सच है। என் கஷ்டத்தின் மத்தியிலே இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி நோவான்னு பெயர் வச்சான். और मेरे दुख के समय पे मुझे सांत्वना
देगा, मेरा बेटा नोहा करके उसने नाम रखा। அந்த பிள்ளையின் மேல் ஒரு நம்பிக்கை தகப்பனுக்கு இருந்தது. और उस बच्चे पे भरोसा था उसके पिता का। இவன் என்னை தேற்றுவான் என்று நோவான் பெயர் வச்சான். वो मुझे सांत्वना देगा इसीलिए उसका नाम नोहा रखा। ஆனா பரிதாபம், யாபேசினுடைய தாய் நான் துக்கத்தோட பெற்றேன்னு துக்கன்னு பெயர் வச்சா. लेकिन दुखदायक बात यह है कि याबेस की माँ ने कहा मैंने इसे दुख में मैंने धारण किया और दुख में पैदा किया। அவனுடைய மனசுல வேதனை. उसके मन में बहुत दुख था। அவன் அதுக்காக யாரிடத்திலையும் போயிட்டு அனுதாபம் தேடிக்கொண்டு அலையவில்லை. इसीलिए उस सभी लोगों के पास जाके सहानुभूति नहीं मांगी உன் उसने। வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது जब आपके जीवन में ऐसा संभव हो जाए, घटना हो जाए, யாரிடத்திலும் போய் அனுதாபம் தேடிக்கொண்டிருக்காதே. किसी लोगों के पास जाके सहानुभूति मत मांगिए। அதன் மத்தியிலும் உன்னை உயர்த்துகிற தேவனை நோக்கிப்பா. उस परिस्थिति में भी आपको उठाने वाले परमेश्वर की ओर जाइए। யாபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். याबेस ये मुझे बहुत पसंद நான் है। நிறைய பேருக்கு பேர் வைக்க சொல்லும்போது நான் யாபேஸ்னு பேர் வச்சிருக்கிறேன். और कितने लोगों कोई लोग अगर मुझसे कहे कि बच्चों को नाम रखो तो मैंने याबेस नाम ही रखा है। ஏன்னா அவனுடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. क्योंकि याबेस जब परमेश्वर के पास जाता है वो मुझे बहुत पसंद है। பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி அப்ரோச் பண்ண, எப்படி அவன் எடுத்துக்கிறான் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. और याबेस जब समस्या आई, तकलीफ आई तो उसने उसे किस तरीके से हैंडल किया वो बात मुझे बहुत पसंद है। அவன் எப்படி ஆண்டவர் அப்ரோச் பண்ணான்னு वो தெரியும். परमेश्वर की ओर कैसे गया। இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட ஆண்டவர். लोग कुछ भी बोलने दीजिए परमेश्वर। இவங்களா என்ன தூக்கி விட போறாங்க? ये थोड़ी मुझे जीवन में आगे बढ़ाने वाले, उठाने वाले। என்ன தூக்கி விடுகிறவர் நீர் அல்லவா? मुझे ऊंचा करने वाले आप हो ना। நேரா ஆண்டவர்ட்ட போய் சரண்டர் ஆனா. सीधा परमेश्वर के पास शरणागत हुआ। ஆண்டவரே நீங்க என்ன bless பண்ணுங்க. परमेश्वर आप मुझे आशीषित कीजिए என் எல்லைகளை பெரிதாக்குங்க. और मेरे बाड़ों को बढ़ाइए। நான் துக்கத்தோட என்ன பெத்தேன்னு எங்க அம்மா சொன்னது உண்மைதான். मेरी माँ ने कहा दुख में मैंने तुझे पैदा किया, ये बात सच है। நான் துக்கத்தின் பிள்ளை அல்ல. लेकिन मैं दुख का संतान नहीं हूँ। நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பிள்ளை. आशीर्वादित करने वाले आशीर्वाद का परमेश्वर का संतान हूँ मैं। ஆசீர்வதிக்கிறவருடைய ஆசீர்வாத பிள்ளை. आशीर्वादित करने वाले आशीर्वाद का संतान हूँ मैं। என்ன நீங்க bless பண்ணுங்க. आप मुझे आशीषित कीजिए என் எல்லைகளை எல்லாம் விரிவாக்குங்க. और मेरे बाड़ों को बढ़ाइए। இல்லன்னா அவங்க எல்லாம் சொன்னது உண்மையாகி விடும். नहीं तो ये लोग जो कह रहे हैं मेरे बारे में ये बात सच हो जाएगा। என்ன நீங்க விரிவாக்குங்க ஆண்டவரே. परमेश्वर आप मुझे विस्तार कीजिए, मुझे बढ़ाइए। உங்க கரம் மட்டும் என்ன விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. याबेस प्रार्थना करते परमेश्वर आपका हाथ मेरे ऊपर से मत निकालिए। உங்க கரம் என் கூடவே இருக்கணும். आपका हाथ मेरे पर हमेशा रहे, எனக்கு ஆதரவாகவே இருக்கணும். हमेशा मेरे आधार में रहिए आप। உங்க கை என் கூட இருந்தனா आपका हाथ अगर मेरे पर रहे तो தீங்கு என்ன துக்கப்படுத்த முடியாது. बुराई मुझे कभी दुखी नहीं कर सकता। எந்த வியாதி என்ன துக்கப்படுத்த முடியாது. कोई भी बीमारी मुझे दुखित नहीं कर सकता। நஷ்டங்கள் என்ன துக்கப்படுத்த முடியாது. कोई भी नुकसान मुझे दुखित नहीं कर सकता। அதனால உங்க கரம் என் கூடவே இருக்கணும் ஜீசஸ் அப்படின்னு கேட்டா. और याबेस ने कहा परमेश्वर हमेशा आपका हाथ मुझ पर रहे। அவன் சொன்னதை அப்படியே கொடுத்தான். और उसने जो परमेश्वर से मांगा परमेश्वर ने उसे वैसे ही किया। என்ன நடந்தது? क्या हुआ? எந்த பிள்ளைகளை அவருடைய தாய் வச்சு மெச்சினாங்களோ மற்ற சகோதரர்களை பார்க்கலும் யாபேசை கர்த்தர் கனப்படுத்தினார். आमीन। और जिस माँ ने उसे दुखित नाम रखा, परिवार में सभी लोग दुखी कहते थे, उस भाई बहनों के बीच में परमेश्वर ने याबेस को ऊंचा किया। உங்க வாழ்க்கையில் இது கண்டிப்பா நடக்கும். और आपके जीवन में भी ये यकीनन होगा। அநேகர் உன்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கலாம். हो सकता है अनेक लोगों ने आपके हृदय को ठेस पहुंचाया, दुख पहुंचाया होगा। ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனசை குத்தி குத்தி கிழிச்சிருக்கலாம். हो सकता हर समय आपके मन को कुछ भी बात बोलकर आपके हृदय को फाड़ दिया रहेगा। யார்கிட்ட அனுதாபம் தேடி போகாதீங்க. किसी के पास सहानुभूति के लिए मत जाइए। ஆண்டவர் நமக்கு இருக்கார். परमेश्वर हमारे लिए है, அவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசணும். इसलिए परमेश्वर से मन खोलकर बात कीजिए। பிள்ளை வந்திருக்க ஆண்டவரே, कहिए परमेश्वर आपका बेटा बेटी आपके पास आए हैं, ரொம்ப மன கஷ்டத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, बहुत पैसे की तकलीफ में मैं आपके पास आया हूँ, என்ன குறித்து இப்படி எல்லாம் பேசுறாங்க. मेरे बारे में लोग ऐसा कहते हैं, ஆனாலும் நீங்க எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. लेकिन परमेश्वर आप मेरे लिए है। இவங்க முன்னாடி என் பேரை நீங்க பெருமைப்படுத்துங்க. ये लोगों के सामने परमेश्वर मेरे नाम को आप ऊंचा उठाओगे। ஆண்டவரோட உங்களை இழுத்துக்குங்க. परमेश्वर के साथ अपने आप को जोड़ लो அவரே உங்களையும் யாரும் பிரிக்காத அளவுக்கு கவனமா இருங்க. और परमेश्वर को और आपको अलग कोई न कर पाए इसलिए आप ध्यान से रहिए। அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். और उसी जगह पर परमेश्वर आपके सर को ऊंचा उठाएंगे। அவருடைய கரம் என்னோடு இருக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். और याबेस ने कहा कि परमेश्वर आपका हाथ हमेशा मुझ पर रहे। யார் யாரோ உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுகிறாய். आपकी इच्छा है कि ये लोग मेरे साथ रहे, ये दुनिया के लोग मेरे साथ रहे, அவன் எல்லாம் கஷ்டம் வந்தா விட்டுட்டு ஓடி போயிடுவான். लेकिन अगर दुख तकलीफ आए तो ये लोग आपको छोड़
छोड़कर चले जाएंगे, ஓடாத ஒருத்தர் இருக்காரு. लेकिन कभी आपको छोड़कर न जाने वाला एक व्यक्ति है। உன் கஷ்டத்திலும் உன் கூட இருப்பார், आपके दुख के समय पे भी आपके साथ रहेंगे, உன் நஷ்டத்திலையும் கூட இருப்பார், आपके नुकसान में भी आपके साथ रहेंगे, உன் இழப்பிலையும் கூட இருப்பார். और आप गमाओ दो कुछ दो तो उस समय में भी परमेश्वर आपके साथ रहेंगे। அவருடைய கரம் உன் கூட இருக்கணும். सिर्फ उसका परमेश्वर का हाथ आप पर रहना चाहिए, அப்ப தீங்கு ஒன்னு துக்கப்படுத்தாது. तभी बुराई आपको दुख नहीं दे सकता, யாருடைய மாந்திரிக வல்லமையும் உனக்கிட்ட பலிக்காது. किसी का भी जादू टोना भी आपको तकलीफ नहीं दे सकता, वो आप पे सफल नहीं हो सकता, யாருடைய சேவினை கட்டுகளும் உன்னை கிட்ட நெருங்கவே और முடியாது. किसी की भी जादू टोना भी आपके नजदीक नहीं आ सकता, आपके ऊपर सफल नहीं हो सकता। கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். आमेन। परमेश्वर आपके द्वारा महान कार्य करेंगे, யாபேசுடைய எல்லைகள் விரிவான மாதிரி உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் இன்றைக்கு और விரிவாக்குவார். याबेस की जो किनारे या बाड़े सबको परमेश्वर ने विस्तार में किया, वैसे परमेश्वर आपको भी बढ़ाएंगे। உன் ஞானத்தின் எல்கை விரிவாகிறது. आपके ज्ञान को विस्तार करेंगे, बड़ा कर देंगे, உன்னுடைய அறிவு எல்கையை கர்த்தர் आपके விசாலப்படுத்துகிறார். बुद्धि को भी विशाल कर देंगे, बढ़ा देंगे, உன்னுடைய ஆசீர்வாத எல்கைகளை விரிவாக்குகிறார். आपके आशीर्वाद है कि आप आशीर्वादों को विस्तार कर देंगे, विशाल कर देंगे। உன்னுடைய சந்ததி எல்கையை கர்த்தர் விசாலப்படுத்துகிறார். परमेश्वर आपके वंशों को विशाल कर देगा, உன்னுடைய அபிஷேக எல்கையை கர்த்தர் விசாலப்படுத்துகிறார். आपके अभिषेक को भी परमेश्वर विस्तार कर देगा, बड़ा कर देगा, बढ़ाएगा। மூன்றாவது, तीसरी बात, அவருடைய கரம் ஒரு மனுஷனை உயர்த்தி அழகு பார்க்கிற கரம். और परमेश्वर का हाथ कैसा हाथ है? एक व्यक्ति को ऊंचा कर परमेश्वर उसमें खुश होते हैं। அவருடைய கரம் கொடுக்கிற கரம், परमेश्वर का हाथ देने वाला हाथ है, அவருடைய கரம் காக்கிற கரம், परमेश्वर का हाथ आपको रक्षा करने वाला हाथ है, அவருடைய கரம் அவனை ஒரு மனுஷனை உயர்த்துகிற கரம். और परमेश्वर का हाथ एक व्यक्ति को आगे बढ़ाने वाला या ऊंचा करने वाला हाथ है। 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, पहला पत्रस 5वां अध्याय और 6ठी आयत ऐसा कहता है, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு और योग्य काल में समय में परमेश्वर आपको ऊंचा करे, इसीलिए அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கிருங்க. परमेश्वर के सामर्थशाली बलशाली हाथों के तले आप रहो। உன்னை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு டர்ன், ஒரு டே வச்சிருப்பாரு. आमेन। आपको ऊंचा करने के लिए, बढ़ाने के लिए परमेश्वर ने एक दिन, एक समय रखा होगा, அதுக்கு முன்னாலே உனக்கு தரிசனம் எல்லாம் சில சமயம் கொடுத்துருப்பாரு. और उससे पहले परमेश्वर आपको दर्शन देंगे, आपसे बात करेंगे, வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருவாரு. परमेश्वर का अभिवचन भी दे देंगे। ஒருவேளை வாக்குறுதி கிடைச்சதற்கு பிறகு அதற்கு எதிர்மாறாக காரியம் நடக்கும், உண்மைதான். हो सकता है परमेश्वर ने आपको अभिवचन दिया है और उसके बाद आपके जीवन में सब उसके विरुद्ध में ही कार्य हो रहा हो, ஆனாலும் ஆண்டவர் செய்கிறது வரைக்கும் நீ பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். लेकिन परमेश्वर ने दिए अभिवचन को पूरा होने तक आपको धीरज से रहना है। வாழ்க்கைன்றது ஒரு சக்கர மாதிரி. और जीवन शैली एक चक्र के समान है। இன்னைக்கு அந்த சக்கரத்துல நீ கீழ்மனையில தரையில நிக்கலாம், தர டிக்கெட் மாதிரி நிக்கலாம். वो चक्र में हो सकता है कि आप पृथ्वी के एकदम नीचे दर्जे पे है, சக்கரம் உருண்டு மேல வருகிற அந்த 90 டிகிரிஸ்ல வருகிற நாள் ஒன்று வரும். और वो चक्र घूमकर 90 डिग्री पे आने तक एक समय होगा, அது வரைக்கும் உனக்கு பொறுமை வேணும். तब तक आपको धीरज चाहिए। இந்த வசனம் சொல்லுகிறது, ये वचन ऐसा कहता है, ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க आमेन। சொல்றார். योग्य समय पे परमेश्वर तुझे ऊंचा करने के लिए उसके बलशाली हाथों तले आप रहो। நிறைய பேருக்கு பொறுமையா அடங்கி இருக்கிற ஒரு மனப்போக்கும் இல்ல. और कुछ लोगों को धीरज से परमेश्वर के पंखों तले हाथों तले रहने का स्वभाव नहीं है, वो रुक नहीं पाते। திடீர் பணக்காரங்கன்னு நிறைய பேருக்கு ஆசை. सभी को लगता है कि मैं अचानक अमीर बन जाना चाहिए। பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நான் கண்டிப்பா கார் வாங்கணும். बाजू वाले ने कार खरीदा तो यकीनन मुझे भी कार खरीदना ही चाहिए। அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உனக்கு 20,000 சம்பளம், அதை நினைக்க மாட்டான். अरे उसको 1 लाख रुपया पगार है, लेकिन तुझे तो सिर्फ 20,000 है, वो सोच पहले। அவன் ஆசைப்படுறானே இல்லையே, வீட்டம்மாவுக்கு அங்க கார் வாங்கியாச்சு, நீங்க எப்ப கார் வாங்குவீங்கன்னு கேட்பாங்க. और वो व्यक्ति को इच्छा है या नहीं, उनके घर की पत्नी को इच्छा रहेगा, अरे उसने कार खरीदा, अपन कब खरीद रहे। அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி கடனுக்குள்ள இவன் குதிச்சிருவான். और वो पत्नी को खुश करने के लिए वो कर्ज में डूब जाएगा। கடைசியா இவ உசுப்பேத்தி விட்டு வாங்க வச்சதெல்லாம் வெளியே வரவே வராது. और ये पत्नी ने उसको उकसाकर वो कार लेने के लिए कहा, ये बात बाहर नहीं आएगा। ஐயோ கடங்காரன் ஆக்கிட்டான், என்னையும் கடங்காரன் ஆக்கிட்டான்னு சொல்லி கத்துவாங்க. और कर्जे लेने वाला आया, कर्जे लेने के लिए आया और तूने मुझे भी कर्जदार बनाया, ऐसा बोल के रोएगी। பொறுமை வேணும். धीरज चाहिए। ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். और யோசேफ को परमेश्वर ने एक दर्शन दिया, அப்ப அவனுக்கு வயசு 17. तभी उसका उम्र 17 साल का था। அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இவனுக்கு முன்னால பணிஞ்சு நிற்கிற மாதிரி அவன் சென்டர்ல அப்படி எழும்பி ஓங்கி நிற்கிற மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்துட்டார். और परमेश्वर ने उसे दर्शन दिया कि யோசேफ बीच में है और उसके सारे भाई लोग उसे नमन कर रहे हैं, ऐसा उसने एक दर्शन देखा। தரிசனம் கதிர்கட்டுகள் தான், அதுக்கு என்ன எதுக்கு அடையாளமா அது கொடுக்கப்பட்டதுனால தான் யோசேப்புடைய சகோதரர்கள் பணிஞ்சு நிற்கிறாங்கன்னு நான் சொன்னேன். और मैंने क्यों ये सब
बताया कि ये दर्शन में यूसुफ बीच में खड़ा है उच्च स्तर पे और उसके सारे भाई नमन कर रहे हैं, उसका मतलब क्या था। இவன் டக்குன்னு போய் வாய் விட்டுட்டான் சகோதரர்கிட்ட. और उसको ये दर्शन मिला तो यूसुफ चुप नहीं बैठा, जाके अपने भाइयों से कहा उसने, பொறாமை வந்துருச்சு அவங்கள்ட்ட. और उन लोगों में ईर्ष्या आई। நீ தரிசனமா பாக்குற, तो उनको जलन हुआ कि तू दर्शन देखता है நீ क्या? உயிரோட இருந்தா தானே தரிசனத்தை நீ நிறைவேறத பாப்ப. अगर तू जिंदा रहे तो ही ये दर्शन को पूरा होते हुए तू देखेगा ना। உன்னை கொன்னுறம் பாருன்னு குழியில போட்டு மண்ணு மூட நினைச்சாங்க. और भाइयों ने क्या तुझे मार डालेंगे ऐसा बोलकर खड्डा खोदकर उसके अंदर डालकर उसमें मट्टी से भर दिया। ஆனால் தரிசனம் கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். लेकिन जिसने दर्शन दिया वो परमेश्वर खरा है, सत्य है। அதுல ஒருத்தனுக்கு பண ஆசை, और उसमें एक को पैसे की इच्छा। இவனை உள்ள போட்டு புதைச்சு என்ன புண்ணியம்? अरे अंदर अगर उसको गाड़ देंगे तो क्या फायदा है? வியாபாரிகளத்துல வித்தா நமக்கு காசாவது வரும். व्यापारी लोगों को बेच देंगे तो पैसा तो मिलेगा। ஆட மாட விக்கிற மாதிரி வித்துட்டாங்க. और जैसे गाय भैंस को बेच देते वैसे उसने अपने भाई को बेच दिया। போத்திபார் வீட்டுக்கு போறான். और वो पोतीपा के घर जाता है, வேலை கிடைச்சிருச்சு, उसे नौकरी मिल गया। ஆனா அங்க ஒரு பரிசுத்த சோதனை. लेकिन वहां पर एक पवित्र परीक्षा हुई। முதலாளி அம்மாவுக்கு தப்பான காரியத்துக்கு இவன் உடன்படல. और उनके उस घर की मालकिन को, पोतीफा की पत्नी को जो गलत काम करने के लिए इसने हाँ नहीं बोला, அதன் நிமித்தம் இவனை திருப்பி ஜெயில்ல போடுறாங்க. और उसने हाँ नहीं बोला इसलिए उसको जेल में डाला गया। இதுக்கடையில 13 வருஷம் ஓடிடுச்சு. और इसमें 13 साल खत्म हो गया। 30 வருஷம் 30 வயசு வருது. अभी उसको 30 साल उसका उम्र हो गया। அது வரைக்கும் சோதனைகள் வரும் பொழுது கூட அவன் சகித்துக் கொண்டு கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். वो 30 साल की उम्र में जो भी तकलीफ, जो भी संघर्ष उसके जीवन में आए, परमेश्वर मुझे एक दिन ऊंचा उठाएंगे ऐसा विश्वास के साथ वो खड़ा रहा। ஒரு நாள் வந்தது, एक दिन आया எகிப்து தேசம் முழுவதற்கும் கர்த்தர் அவனை அதிகாரியாய் और உயர்த்தினார். पूरे मिस्र देश के सभी के ऊपर उसे अधिकारी बनाया। ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அவனை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அவன் அடங்கி இருந்தான். और योग्य समय पर परमेश्वर उसे ऊंचा करने के लिए परमेश्वर के बलशाली हाथों के नीचे वो ठहरे रहा। சோதனை வரும் பொழுது கூட இந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலனையும் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்று அவன் நம்பி இருந்தான். और परीक्षा आए तो परीक्षा में से निकलने का मार्ग भी परमेश्वर ही बनाएंगे ऐसा उनका विश्वास था। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, आज परमेश्वर आपकी ओर देखकर कह रहे हैं, உங்களுடைய வாழ்க்கையிலும் आपके जीवन में भी ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா परमेश्वर ने अगर आपको एक अभिवचन दिया तो கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கணும். शांत साथ धीरज से बैठे அதற்கு रहिए। எதிர்மறையா காரியங்கள் வரதான் செய்யும். उसके आपको अभिवचन दिया लेकिन उसके विरुद्ध में आपके जीवन में कार्य होंगे। ஆனாலும் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து பொறுமையா காத்திருங்க. लेकिन जिसने हमें अभिवचन दिया है, जिसने वचन दिया वो सच्चा है, ये जानकर आप धीरज से वाट जोइए। நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பொறுமை கிடையாது. आज बहुत सारे लोगों के पास धीरज नहीं है எடுத்தம் கவுத்தணும் தான் நிப்பாங்க. और तुरंत क्षण में सब कुछ हो जाना चाहिए। இன்னைக்கு எல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் இடியாப்பம், இன்ஸ்டன்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட் வந்துருச்சு. आजकल दुनिया में सब कुछ इंस्टेंट तुरंत बनता है, सब कुछ இப்போ इंस्टेंट कॉफी। இடியாப்பம் மட்டும் இல்ல, பரோட்டாவே இன்ஸ்டன்ட் பரோட்டா வந்துருச்சு. अभी सिर्फ परोठा बनाते हैं, वो भी अभी इंस्टेंट परोठा तुरंत बनता ஒரு காலத்துல तैयार मिलता है। ஒரு காலத்துல பரோட்டா ப்ரிப்பேர் பண்றத பார்க்கிறதுக்கே ஆசையா இருக்கும். एक समय पर परोठा कैसा बनता है वो देखने की इच्छा होती थी। அந்த மாவை போட்டு பிசைஞ்சி தூக்கி போட்டு அடிச்சு குத்துன்னு குத்தி கும்மாங்குத்து குத்தி அதுக்கப்புறம் ஒரு பீஸை எடுத்து அப்படியே வச்சுட்டு சுற்றுவான் பாருங்க, தலைக்கு மேலே சுற்றுவான். அப்படியே ஒரு சுற்றிட்டு இப்படி வச்சு தூக்கி அப்படி கல்லில் போட்டு சுட்டு அப்படி தான் பரோட்டா உண்டாக்கும். उस समय पर परोठा बनाने के लिए एक आटे को लेते थे, उसे अच्छा गूंदना पड़ता था, अच्छा मारना पड़ता था, फिर एक छोटा सा गोला बनेगा, फिर उसको सर के ऊपर से ऐसे घुमाएंगे, उसके बाद परोठा बनता है। இன்னைக்கு அந்த கஷ்டம் எல்லாம் கிடையாது. आजकल ये सब तकलीफ नहीं है। கடையில் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி மிஷினில் இதெல்லாத்தையும் பண்ணி ரெடியாக வச்சுருப்பான். பாக்கெட்டை கிளிக்கணும், தோசைக்கல்லில் போடணும், कमतन எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான். और आजकल सब कुछ तैयार दुकान में मिलता है, मशीन में बनाया रहता है, आपको पैकेट को फोड़ना है, तवे में गरम करना है और खाना है। இன்ஸ்டன்ட் எல்லாம் சாப்பாட்டுக்கு ஓகே, इंस्टेंट तुरंत सारी बातें खाने के लिए ठीक है, வாழ்க்கைக்கு இன்ஸ்டன்ட் ஒத்து வராது। लेकिन जीवन शैली में इंस्टेंट बातें नहीं चलती। அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். उसके लिए आपको धीरज चाहिए, உயர்றதுக்கும் பொறுமை வேணும், ऊंचा उठने के लिए भी धीरज चाहिए, பேர் வாங்குறதுக்கும் பொறுமை வேணும், और सब कुछ खरीदने के लिए भी धीरज चाहिए। அந்த நீடிய பொறுமையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். लेकिन परमेश्वर आपको
बहुत सारा धीरज आपको देंगे परमेश्वर। அடுத்த ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம் और முக்கியமாக. दूसरा परमेश्वर का हाथ है उद्धार करने वाला, तारण का हाथ है। அப்போஸ்தல நடபடிகள் 11:21 சொல்லுகிறது, प्रेषित के काम 11:21 में कहा गया है, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். परमेश्वर का हाथ उन पर था और अनेक लोग परमेश्वर पर विश्वास कर कर परमेश्वर की ओर मुड़ गए। ஏசாயா 51:1 சொல்லுகிறது, और एक एसाया का 41वां अध्याय कहता है, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. आपको बचाने के लिए या आपका तारण करने के लिए परमेश्वर का हाथ छोटा नहीं है। என்னை உங்க குடும்பத்துல யார் ரட்சிக்கப்படணும்? आपके परिवार में अभी कितने लोगों का उद्धार होना है? யாரிடத்துல இன்னும் ஆண்டவர் அருவருக்கிற குணங்கள் நிறைய இருக்கு. अभी तक परमेश्वर को दूषित करना या परमेश्वर को न ये मानने का कितने ही लोग आपके परिवार में हैं? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, परमेश्वर से कहिए, ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகலைன்னு சொன்னீங்களே, बचा नहीं सकते ऐसा परमेश्वर का आपका हाथ इतना छोटा नहीं है। எங்க அண்ணனை ரட்சிக்கும்படிக்கு உம்முடைய கரம் அவர் மேல வைக்கப்படுவதாக. मेरे भाई को बचाने के लिए आपका हाथ उस पर रखिए। என்னுடைய அப்பா ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய கரம் அவர் மேல இருக்கட்டும். मेरे पिता का तारण या उद्धार होने के लिए आप हाथ उन पर रखिए। என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படும்படி உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். मेरे पति का तारण होना, उद्धार होने के लिए आपका हाथ उन पर रखिए। என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படும்படி உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். मेरे पत्नी का उद्धार या तारण होने के लिए आपका हाथ उन पर रखिए। ரட்சிப்புனா என்ன? उद्धार या तारण का मतलब क्या है? சிலர் இந்த ரட்சிப்புனா இது வெந்தயவஸ்துக்காரங்க யூஸ் பண்ற ஒரு வார்த்தைன்னு சொல்றீங்க. और आप लोगों को लगता है कि उद्धार का मतलब पेंटिकॉस्ट लोग ये शब्द को वापर करते हैं, ऐसा आपको लगता है? அதுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை பைபிள்ல எழுதி வச்சிருக்காரா? तो वो सिर्फ पेंटिकॉस्ट लोगों के लिए उद्धार ये शब्द पवित्र शास्त्र में लिखा है क्या? அதே பைபிள் தானே நம்மவும் வாசிக்கிறோம். वही पवित्र शास्त्रों को हम भी पढ़ते हैं ना। ரட்சிப்புனா என்ன? उद्धार का मतलब क्या है? மன மாற்றத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. मन फिराना, इसका मतलब ही उद्धार है। நான் காலையிலே சொன்னேன், मैंने सुबह भी आपसे कहा, இந்த 30வது சபை நாள் ये 30वां कलीसिया का दिन எப்ப சக்சஸ் ஆன சபை நாளா இருக்குன்னா, कब अगर ये सक्सेस हुआ कलीसिया है, ஒன்று தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். पहली बात तो परमेश्वर ने किए हुए भलाई को धन्यवाद कहना है। இரண்டாவது இந்த திருச்சபை முழுவதுமாக ரட்சிக்கப்படணும். ये कलीसिया पूरी तरह से उद्धार पाना है, तारण पाना है। ரட்சிப்புனா மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பேர் தான் ரட்சிப்பு. उद्धार का मतलब है मन फिराने वाला अनुभव ही उद्धार है। நிறைய பேர் மதம் மாறிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றான். कुछ लोग धर्म बदल कर कहते हैं कि मेरा उद्धार हुआ है। நீ மதம் மாறுறது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. तू धर्म बदल रहा है, ये बात परमेश्वर को मुख्य बात நீ नहीं है। மனம் மாற வேண்டும். तेरा मन फिरना चाहिए, मन बदलना எந்தெந்த चाहिए। காரியத்தை நீ விட முடியலையோ அதை இந்த 30வது சபை நாள்ல நீ விட்டியனா தான் இந்த சபை நாள் ஆண்டவருக்கு முன்பாக வெற்றியின் விழாவாக இருக்கும். और आज तक आपने जो बात आप छोड़ नहीं सकते, गलत बातें छोड़ नहीं सकते, अगर आप वो छोड़े तो ये 30वां कलीसिया का दिन आशीर्वादित और विजयी का दिन होगा। சிலர் நினைக்கிறீங்க आप लोगों को लगता है தண்ணி அடிக்கிறது தான் பாவம், सिर्फ दारू पिए तो ही पाप है। எனக்கு அந்த பழக்கமே இல்லை. मुझे तो वो आदत ही नहीं है। சிலர் நினைக்கிறீங்க कुछ लोगों को लगता है சிகரெட் அடிக்கிறது பாவம், धूम्रपान करना ही पाप है, எனக்கு அந்த பழக்கமே இல்லை. मुझे तो वो आदत ही नहीं है। சிலர் நினைக்கிறீங்க कुछ लोगों को लगता है இச்சையோட பார்க்கிறதும் இச்சையில விழுறதும் விபச்சார இடத்துல போகிறது தான் பாவம். आंखों की वासना, शरीर की वासना या बेबिचारी के पास जाने से ही पाप है। எனக்கு இந்த பழக்கமே இல்லை, अरे ये तो आदत मुझे है ही नहीं। நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார்கள். और वो लोग कहते हैं कि मैं तो पवित्र व्यक्ति हूँ, ஆனா அவங்களுக்கே தெரியாது लेकिन उनको भी पता नहीं நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதே பாவம். मैं पवित्र व्यक्ति हूँ, मैं अच्छा व्यक्ति हूँ बोलना ही एक पाप है। நான் நியாயாதிபதின்னு சொல்றதே பாவம். मैं न्यायाधीश हूँ ये बोलना भी पाप है। ஒரு அழகான வசனம் இருக்கிறது, एक सुंदर सा वचन है शास्त्र में, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள். हमारे इर्द गिर्द जो है वो पाप। அது என்ன பிரதர், நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள்? ब्रदर ये क्या है? हमारे इर्द गिर्द हमारे नजदीक जो पाप है, அதுல 1-2 மட்டும் சாம்பிளுக்கு சொல்றேன். एक दो मैं उदाहरण के तौर पर कहता हूँ। அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது பெரிய பாவம். दूसरे के बारे में निंदा करना, बुराई करना, ये सबसे बड़ा पाप है। அதெல்லாம் ஒரு பாவமா இன்னைக்கு நிறைய பேர் லிஸ்ட்ல எடுக்கிறது और இல்ல. आज के लोग उनकी यादी में, लिस्ट में ये सब पाप नहीं நீ मानते। அவனை குறித்து பேசுறத நிமித்தம் அவனுடைய பெயரை கெடுக்கிறாய். आप उनकी बुराई करते हो, उनके नाम को खराब करते हो। அது அவன் கேள்விப்படும் பொழுது அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளால நொந்து போகிறது. और जब वो सुनते हैं तो परमेश्वर में उनका हृदय दुखित, शोकित होता है। அதை கேள்விப்படும் பொழுது அவனுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைகிறது. और जब वो सुनता है कि आपने उनकी बुराई की तो उनका हृदय
चकनाचूर हो जाता है அவனுடைய இருதயம் பாதிப்படைகிறது. और उनके हृदय को तकलीफ होता है। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है இப்படி எவனாவது அடுத்தவனுக்கு இடரல் உண்டாகும்படி ஒரு காரியத்தை செய்தால், अगर कोई भी व्यक्ति दूसरों को अड़चन होने के लिए कोई भी काम करे तो அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி நடுக்கடல்ல கண்டு போடுன்னு और ஆண்டவர் उसके சொல்றார். गले में एक पत्थर बांधकर उसे बीच समुद्र में छोड़ दो। அவனை கடல்ல தூக்கி போட சொல்லல, उसे समुद्र में फेंकने के लिए नहीं कहते। அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி நடுக்கடல்ல போட, அவன் இந்த பக்கமே வெளியே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் और சொல்லியிருக்கார். उसके गले में एक पत्थर बांधकर उसे बीच समुद्र के बीच में छोड़ दे ताकि वो इस तरफ मुड़कर भी ना आए। ஊர்ல உள்ளவனை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு நான் பரிசுத்தவன் நான் சொல்றதான் சரி, நான் தம்பட்ட அடிச்சிட்டு இருப்பேன். और सब गांव वालों के बारे में बुराई कर उनकी निंदा कर और मैं पवित्र व्यक्ति हूं करके ऐसा डींगे मारते हैं। அவன்தான் பாவிகளில் பிரதான பாவி. और वही पापी लोगों में सबसे प्रधान पापी है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय இதெல்லாம் लोगों, அவனுக்கு பாவம்னே தெரியாது. उन लोगों को ये सब पाप है ऐसा लगता ही नहीं है। அது அவன் கண்டுக்கவே மாட்டான். वो तो इस बारे में ध्यान भी नहीं அதை देते। ஒரு தொழில மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆனா நான் பரிசுத்தவன், நான் தான் பரிசுத்தவன், அவன் தப்பு இவன் தப்பு, அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். दूसरों की निंदा करेंगे, ये बुराई ये गलत है, ये सब बोलेंगे और बोलेंगे मैं पवित्र व्यक्ति இவன் हूँ। ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு தான் போவான். ये सीधा नरक की ओर ही ஏன் தெரியுமா? जाएगा। क्यों मालूम है आपको? எப்ப என்னிடத்துல குறை இருக்குன்னு நினைக்கிறானோ அது வரைக்கும் தான் மனம் திரும்பணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். जब तक मेरे में गलती है ऐसा सोचेगा तभी उसको मन फिराने वाली एक इच्छा होगी। ஐ அம் ஆல் ரைட்னு சொல்றவனுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லாமல் और போய்விடும். मेरा तो सब कुछ सही है ऐसा बोलने वाला का तो मन बदल ही नहीं सकता, मन बदलेगा भी नहीं। he is wrong, she is wrong, she is wrong, he is wrong, இது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். उसको इतना ही मालूम है ये गलत है वो गलत है, ये गलत है वो गलत है। ஐ அம் ஆல் ரைட்னு சொல்லுவான். मैं बहुत ठीक हूँ ऐसा वो बोलेंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय ஒரு लोगों, நாள் அந்த காரியத்தை செய்யாதீங்க. कभी भी ये गलत काम नहीं करने அடுத்தவங்களை का। குறித்து நீங்க பேசணும்னு நினைச்சா दूसरे के बारे में अगर आपको बोलने के लिए आपके அவங்க मन में நல்ல आए காரியங்களை பத்தி பேசுங்கங்க. तो उनकी अच्छाई बोलिए ना। ஏன் தேவையில்லாத காரியத்தை பேசுறீங்க? क्यों जरूरत नहीं उनकी बुराई और गंदगी क्यों बोलते हो? இதெல்லாம் தான் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள். यही हमारे इर्द गिर्द हमारे नजदीक है वो पाप। இன்னொரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. और एक आदत हमारे पास है, அவர் ரொம்ப கோவக்காரர் உண்மைதான். वो उनको बहुत गुस्सा आता है, ये बात सच है। ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? लेकिन आपको एक बात मालूम है क्या? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கணும். जहाँ पे गुस्सा है वहीं पे अच्छा स्वभाव है। பைபிள்ல எங்கேயே எழுதி இருக்கு கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கணும்? पवित्र शास्त्र में कहाँ लिखा है कि जहाँ पे गुस्सा है वहाँ पे प्यार भी है करके? எவனோ ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சானே நீங்களும் அதை என்னன்னு அதை அலசி ஆராயாமலே சொல்லுவீங்களா? किसी ने तो ये कहावत करके बोल दिया है तो आप लोग भी सिर्फ उसको बोलना है क्या? உண்மையிலேயே ஒருத்தங்கிட்ட நல்ல குணம் இருந்தா அவனுக்கு கோவம் வரக்கூடாது. सच्चाई से कहना है तो अगर किसी के पास अच्छा स्वभाव है तो उसके अंदर गुस्सा आना भी नहीं चाहिए। ஏன் கோவம் வரக்கூடாது? क्यों गुस्सा नहीं आना चाहिए? வேதம் சொல்லுகிறது पवित्र शास्त्र कहता है இந்த கோபம் பாவத்துல கொண்டு போய் விடுமா. क्योंकि ये गुस्सा आपको पाप में ले நீ जाएगा। கோபப்படும் பொழுது எப்படி அது பாவமா மாறும்? आप गुस्सा होगे तो कैसा पाप में हो जाएगा? நீங்க கோபப்படும் பொழுது அடுத்தவங்களுடைய மனசு துக்கப்படும். जब आप गुस्सा होंगे तो सामने वाले व्यक्ति का मन दुखेगा, அவங்க ஒண்ணு பேசுவாங்க, फिर वो लोग एक बात बोलेंगे, உனக்கு கூட கொஞ்சம் கோபம் வரும், फिर और आपको गुस्सा आएगा, கை நீளும், फिर हाथ फैलेगा, சில நேரத்துல ஆயுதம் கூட நீளும். तो नहीं तो कभी हथियार भी निकलेगा। பாவத்துல முடியும். ये सब मौत की ओर ले जाएगा या हत्या हो जाएगा, हत्या हो जाएगा। அந்த கோபம் பாவத்துல போய் தான் ஸ்டாப் ஆகும். और ये जो गुस्सा है ये पाप में जाके खत्म हो जाएगा। இது எல்லாத்தையும் வச்சுட்டு கோபம் இருந்தாலும் அவர் குணம் உள்ளவர் என்னும். ये सब रहकर गुस्सा रहेगा तो उसके अंदर अच्छा स्वभाव भी रहता है। நிறைய பேர் கோபத்துல கண்டபடி மனைவியை திட்டி ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணேன்னு வெறுக்கிற அளவுக்கு காரியத்தை செய்துருவாங்க. और कुछ लोग गुस्से में अपने पत्नी को इतनी तरह से बुरी भला कहते हैं कि वो पत्नी कहते हैं मैंने क्यों इससे शादी की। அடுத்த நாள் காலைல ஒண்ணும் தெரியாத மாதிரி எழும்பி டீ குடுமா அப்படின்னுவாரு. और दूसरे दिन सुबह कुछ नहीं हुआ जैसा मेरे को चाय दे थोड़ा ऐसा बोलते हैं पत्नी நைட்டெல்லாம் அவ தூங்கி இருக்க மாட்டா. को। बेचारी रात भर दुख होकर सोई नहीं होगी। இவர் எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஊருக்கே கரண்ட் சப்ளை பண்ற அளவுக்கு மோட்டார் விட்டு ஓடிட்டு இருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு. और ये जैसे रात भर अच्छे से झगड़ा कर अच्छे से खराटे मारकर सोएंगे। காலைல ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னம்மா நல்லா இருக்கியான்னுவாரு. और सुबह उठकर क्या तू ठीक है क्या अच्छी है क्या करके पूछते हैं। அவர் நைட் ஃபுல்லா கண்ணீர் வடிச்சதுக்கு ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு சொல்லியே ஆகணும். और आपके पत्नी ने रात भर जो आंसू बहा है उसका हिसाब आपको परमेश्वर को एक दिन देना है। உன்னை நம்பி தானப்பா என் பிள்ளைய கொடுத்தேன்னு ஆண்டவர் கேட்பாரு.
परमेश्वर कहेंगे तुझ पर भरोसा कर कर मेरे बेटी को मैंने तुझसे शादी करके दिया। ஒரு முறை நாங்க நடத்துற கூட்டத்துல ஒரு ப்ராஃபஸி ஒன்று வந்துச்சு. और जब एक दिन हम सभा चला रहे थे तो उसमें एक भविष्यवाणी आई। இந்த இடத்துல ஒரு சகோதரன் இருக்கிறார். वहाँ पर एक भाई है। அந்த ப்ராஃபஸி இங்க இல்ல, மீட்டிங்ல நடந்த சாட்சியை சொல்றேன். और यहाँ पर ये जहाँ पर हमारा मीटिंग हुआ था तभी भविष्यवाणी हुई थी, वो मैं आपको बता रहा हूँ। பெரிய தொழிலதிபரா ஓஹோன்னு இருந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாம கடன் அடைக்க முடியாம ஊரை விட்டே ஓடின ஒரு சகோதரர் இங்க உட்கார்ந்துருக்காரு. और एक भाई एक समय पे बहुत बड़े व्यापारी थे, लेकिन सब कुछ नुकसान हो गया, कुछ भी नहीं, गांव छोड़कर शहर छोड़कर भागने का समय आया, वैसा एक भाई वहां बैठे थे। மகனே, நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிற உன்னுடைய வளர்ச்சி அந்த உன்னுடைய தொழில்ல வளர்ச்சியில பொறாமப்பட்டு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. बेटा ऐसे भविष्यवाणी आई कि बेटा तुझे ऐसा लगता है किसी ने आपके धंधे पे नजर लगाया, जलन हुआ, इसीलिए वो लोग ने जादू टोना किया और इसीलिए आपके धंधे में नुकसान आया। அதனால தான் நான் நஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஓடனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன். आप सोच रहे हो इसीलिए मेरा नुकसान हुआ, इसीलिए मैं शहर छोड़कर गांव छोड़कर मैं भागा। அதுக்காக உனக்கு நஷ்டம் வரல. इसके वजह से तेरा नुकसान नहीं हुआ। இப்ப நஷ்டம் எதனால வந்து நான் சொல்றேன், கவனமா கேளு மகனே. बेटा ध्यान से सुन, तेरा नुकसान क्यों हुआ? உன்னுடைய மனைவி இரண்டாவது பிரசவத்துல முழு மாத பிள்ளைத்தாச்சியா இருக்கிறான்னு கூட பார்க்காம அவ பிள்ளைத்தாச்சியா இருக்கும் பொழுது காலால எட்டி அவளை உதைச்சிய அப்பமே உன் தொழிலை நான் எட்டி உதைச்சிட்டேன்னாரு. परमेश्वर भविष्यवाणी आई कि जब तेरी पत्नी दूसरे समय पे जब वो गर्भवती थी, पूरा समय हो गया था डिलीवरी का, उस समय तूने अपने पैर से उसे लात मारा, उसी समय मैंने तेरे धंधे को लात मार दिया था। அவ வயத்தை பிடிச்சிட்டு ஆண்டவனே அலறல் பரலோகத்துல இன்றைக்கும் துணித்து கொண்டிருக்க, அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீ எழும்ப முடியல. और जब उसने पेट पकड़कर परमेश्वर करके ऐसा अपना रोई, वो आवाज आज भी स्वर्ग में गूंग रहा है, इसीलिए तू दुनिया आज भी तेरे नुकसान से तो आगे नहीं बढ़ पाया। இன்றைக்கு நீ மனம் திரும்பினார். अगर आज आपने मन फिराया तो மறுபடியும் செய்திக்குள்ளால போயிட்டேன். फिर ऐसा बोलकर मैं अपना संदेश देना चालू कर दिया। முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சகோதரன் மனைவிட்ட வந்து பேசுறாரு. और ये सभा खत्म होने के बाद पति आके भाई अपने पत्नी से बात करते हैं। இரண்டாவது மகள் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் என் தொழில்ல அடி மேல அடி வந்துச்சு. और ये दूसरी बेटी जब जन्म हुआ उसके बाद से ही मेरे धंधे पे एक के बाद एक नुकसान होते हो। ராசி இல்லாதவன் சொல்லிட்டு இவன் மேல நான் எப்பவுமே எரிஞ்சு விழுவேன். और ये मेरे लिए राशि नहीं है, मेरे लिए अच्छे नहीं है, इसके जन्म के बाद ही मेरा नुकसान हो रहा है करके मैं हमेशा उसको चिल्लाता था। ஆனா இன்னைக்கு தான் எனக்கு உணர்த்தப்பட்டேன். लेकिन आज ही मुझे इसे एहसास हुआ। என் மனைவியை எட்டி உதைக்கும் பொழுது என் ஆண்டவருடைய இருதயம் வலித்திருக்கிறதுன்னு சொல்லி போனாரா. जब मैंने मेरे पत्नी को लात मारा तो मेरे परमेश्वर के हृदय को तकलीफ हुआ। இதெல்லாம் சர்வசாதாரணமாய் நாம் செய்கிற காரியங்கள். और आज तो दुनिया में लोग एकदम सर्वसाधारण रीति से ये सब काम करते हैं। அவர் அத மறந்துட்டாரு. वो बात भूल गए। பிறந்த குழந்தையை குறை சொல்லிட்டு இருக்காரு. और पैदा हुए बच्चे को उसने अपने बच्चे को नाम रखा। அந்த பிள்ளை கன்சீவ் ஆன நேரம் சரியில்லை என்றார். हो सकता है जब उसका वो भाई ऐसे कहने लगे जब उसका गर्भधारण हुआ तब से वो अच्छा समय नहीं था। யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க என்றார். अरे किसी ने तो जादू टोना किया मेरे धंधे पे। இதெல்லாம் தான் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். यही हमारे इर्द गिर्द हमारे नजदीक है, वो पाप है। ஒருவன் தன்னை குறித்து பாவம் இல்லாதவன் என்று சொன்னால் தன்னை தானே வஞ்சிக்கிறானா. पवित्र शास्त्र कहता है जो कहता है मैं पापी नहीं है तो वो अपने आप को फंसाता है। அடுத்தவன் வஞ்சிக்கிறது வேற, दूसरों को फंसाना अलग बात है। பிசாசு ஒன்ன வஞ்சிக்கிறது வேற, शैतान तो आपको फंसा रहा है, भरमा रहा है, वो बात अलग है। ஒன்ன நீனே வஞ்சிக்கிறதுன்றது படு கேவலமான காரியம். और लेकिन अगर अपने आप को आप खुद ही फंसा रहे हो तो ये बहुत ही शर्मिंदगी बात है। நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபையில இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். आप लोग कह रहे हो मेरा तारण हुआ, उद्धार हुआ और मैं कलीसिया में बैठा हूँ। ஒரு நாள் நீ ஆண்டவரை ஏற்றுக்கிறது மட்டுமல்ல ரட்சிப்பு. सिर्फ एक दिन आपने परमेश्वर प्रभु यीशु को अपना उद्धारकर्ता स्वीकारा, ये तारण उद्धार नहीं है। அனுதினமும் உன்னை ஆராய்ந்து பார்த்து உன்னை சுத்திகரித்து கொண்டிருப்பதுதான் ரட்சிப்பு. और हर दिन अपने आप को जांच कर अपने आप को परमेश्वर से कहना है कि हमें शुद्ध कीजिए, पवित्र कीजिए। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். अंत तक परमेश्वर में टिका रहेगा वही उद्धार पाएगा। அந்த ரட்சகருடைய கரம் यही उद्धारकर्ता का हाथ है। இன்றைக்கு உன் குடும்பத்தை ரட்சிக்கிறது. आज भी परमेश्वर आपके परिवार का उद्धार करते हैं। கடைசியாக आखिर में ஆண்டவருடைய கரம் परमेश्वर का हाथ குணமாக்கும் கரம். आरोग्य देने वाला हाथ। மார்க் 8:25 சொல்லுகிறது. मरकुस 8:25
आयत कहती है, அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து फिर एक बार मैं उनके आंखों में हाथ रखकर, அவன் கண்களின் மேல் தன் கரங்களை வைத்து उसके आंखों पर अपना हाथ रखकर அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். और उससे आंख ऊपर देखने के लिए कहा. அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து तभी उसने आरोग्य चंगाई पाई யாவரையும் தெளிவாய் கண்டான். और उसने सभी लोगों को स्पष्ट देखने लगा. वो என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, எந்த ஆபரேஷனும் இல்ல, कोई ऑपरेशन नहीं. ஏசப்பாவுடைய கை மட்டும்தான் அந்த பெத்சாயிதா குருடனுடைய கண்களிலே வைத்தார். वो बेतस्ता के बाजू में जो अंधा बैठा था, परमेश्वर का हाथ ने उसे चंगा किया. அடுத்த நிமிஷத்துல அவனுக்கு பார்வை கிடைத்தது. और उसी क्षण उसकी आंख खुल गई और उसको रोशनी मिली और वो देखने लगा. அவர் ஒரு குஷ்டரோகியை தொட்டார். यीशु मसीह ने कुष्ठ रोगी पर हाथ रखा, உடனே சுகமானான். तुरंत चंगा हुआ. இன்றைக்கு அவர் உன்னை தொட்டாருன்னா போதும், आज परमेश्वर ने आपको स्पर्श किया तो काफी है. உன் சரீரத்தில் உள்ள வியாதிகள் மாறும். आपके शरीर के सारे बीमारी निकल जाएंगे. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். एक ही बात कहकर मैं खत्म करूंगा. கடந்த நாட்களில் ஒரு சாட்சி ஒரு தாயார் எழுதி 2 போட்டோவோட 2 போட்டோவும் கவருக்குள்ள வச்சு ஒரு சாட்சி எழுதி அனுப்பியிருந்தாங்க. एक माँ ने 2 फोटो चिपकाकर साक्ष्य लिखकर भेजा था. அந்த போட்டோவில் ஒரு சகோதரியுடைய 2 கைகள், அப்படியே கை 2 போட்டோ இருக்கு. ஒன்று வெண்குஷ்டம் நிறைந்த அந்த கையெல்லாம் அழுகி போன நிலைமையில் ஒரு போட்டோ, और 2 फोटो है. एक फोटो में उनका हाथ पूरा कुष्ठ रोग से उनका हाथ पूरा जो जख्मी दिख रहा है. இன்னொரு போட்டோ வந்து அழகான ஒரு ஸ்திரீயுடைய கை எப்படி இருக்கும், அவ்வளோ அழகான தோல் உள்ள ஒரு கரம். और दूसरे फोटो में जैसे एक स्त्री का हाथ सुंदर रहता है, अच्छे त्वचा वाला फोटो उधर रखा था. 2 போட்டோவும் பார்த்தா இது ஒரே ஆளுடைய கை அப்படின்றது நல்லா தெரியும். और दोनों फोटो को देखने के बाद पता चल रहा था कि ये दोनों हाथ एक ही व्यक्ति का हाथ है. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாட்சியை படித்து பார்த்தேன். फिर वो फोटो को देखकर मैंने वो साक्ष्य को पढ़ा. அந்த சாட்சியில் அவங்க எழுதியிருந்தாங்க, उन्होंने अपने साक्ष्य में लिखा था, நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன். मैं तिरुनेलवेली नामक शहर में मैं एक स्कूल में टीचर हूँ. எனக்கு கையில் பல வருஷமா அந்த ஒரு கை ஃபுல்லாவே வெண்குஷ்டம். और मेरे एक हाथों में पूरी तरह से कुष्ठ से भरा हुआ था. நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது நான் இந்த இதிலிருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை தரணும்னு நான் ஜெபிக்க வந்திருந்தேன். और तिरुनेलवेली जिला में जब आप सभा के लिए आए थे तो मैं भी प्रार्थना के लिए मैं आई थी वहां पर. அவங்க சொல்லியிருக்காங்க அந்த சாட்சியில, उन्होंने उस साक्ष्य में लिखा है, எனக்கு இப்படி கையில வெண்குஷ்டன்னு நான் சொல்லவே இல்லை. मैंने बताया बोला नहीं कि मेरे हाथ में कुष्ठ रोग हुआ है. நீங்க கண்ணை மூடிட்டு எல்லாரையும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு இருந்தீங்க. और आप आंख बंद कर सभी को प्रार्थना कर कर भेज रहे थे. நான் பக்கத்துல வந்த உடனே मैं जब आपके नजदीक आई, கையை கொடுமான்னு சொல்லிட்டு நீங்களே வலியை என் கையை பிடிச்சி வலது கையை பிடிச்சி உங்க கையோட வச்சு இணைச்சி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. और मेरे हाथ में त्वचा का कुष्ठ रोग था ये मालूम न होते हुए आपने मेरे हाथ को जबरदस्ती पकड़ा और हाथ को लेकर, दाएं हाथ को लेकर आप प्रार्थना कर रहे थे. ஐயோ, ஐயாவுடைய கரை எவ்வளவு பேர் ஆசீர்வதிச்சு சுகமாக்குற கரமா அவருக்கு, அவருடைய கரத்தில் எது இந்த குஷ்டம் ஒட்டிக்க கூடாது, அநேகரை இதை ஆசீர்வதிக்கிற கரைன்னு நான் கையை பிடுங்கி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். और ये अय्या का हाथ जो है कितने ही लोगों को आशीषित करने वाला हाथ है, आशीर्वादित करने वाला हाथ है करके ये अय्या का हाथ में कुछ लगना नहीं चाहिए कि मैं अपने हाथ को खींच रही थी बहुत. நான் இழுக்கிறத நீங்க கவனிக்கல, உங்க கவனம் எல்லாமே ஜெபத்துல தான் இருந்தது. मैं अपने हाथ को आपके हाथों से छुड़ा रही थी, खींच रही थी, लेकिन आपका ध्यान उसमें नहीं था. आपका ध्यान पूरा प्रार्थना में था. கடைசி வரைக்கும் நீங்க ஜெபத்தை முடிக்கிறது வரைக்கும் நான் இழுத்துறேன்னு ட்ரை பண்ணேன். கடைசி வரைக்கும் நீங்க ஜெபம் முடிக்கிறது வரைக்கும் கையை விடல. और मैं आपका प्रार्थना खत्म होने से पहले कैसे में मैं अपने हाथ को खींच लूं ऐसा मैं प्रयास कर रही थी, लेकिन आप प्रार्थना तक अपने हाथ छोड़ा नहीं. உங்களுக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு தெரியாது, அதனால நீங்க இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கவே இல்லை. और मेरे को ये त्वचा का कुष्ठ रोग है करके आपको पता ही नहीं और आपने मेरे लिए उस बात के लिए प्रार्थना भी नहीं किया. நீங்க ஜெனரலா தான் சொன்னீங்க, இந்த அம்மாவுடைய சரீரத்துல எந்த பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே, இவங்க கஷ்டம் எல்லாம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுட்டீங்க. आपने साधारण रीति से ये बहन के शरीर में कुछ भी तकलीफ रहे तो उसे चंगा दे दीजिए, उसके सारे तकलीफों को दूर कर दीजिए, ऐसा बोलकर आपने प्रार्थना कर कर मुझे भेज दिया. வீட்டுக்கு போய் பார்த்தா जब मैं घर गई तो அடுத்த நாள் காலையில இருந்து அப்படியே புது தோல் அதன் மேல படர்ந்து வர ஆரம்பித்தது. आमीन. दूसरे दिन सुबह जब मैंने देखा तो मेरे हाथों में कुष्ठ रोग से भरा हुआ हाथों में नई त्वचा आ गई थी. எந்த ஆயின்மென்ட்டும் நான் போடல, मैं कोई दवाई मैंने लगाया नहीं, எந்த மெடிசன் அதுக்காக எடுக்கல. ஆனா எல்லாமே எடுத்து பார்த்து ஒண்ணும் முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. उस दिन मैंने कोई दवाई भी नहीं खाया क्योंकि कितने ही दवाई पानी किया, डॉक्टर बोले ये ठीक नहीं हो सकता. நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करती हूँ. ஒரு 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 சுவிசேஷகனுடைய பாதங்கள்
மலையின் மேல் நிற்கிற அழகான பாதங்களாய் இருந்தால், अब मैं विश्वास करता हूँ कि सुसमाचार बताने वाले के पैर जब पर्वत पर या चट्टान पर रखे हुए पैर के समान रहे तो ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அவன் வந்து நின்று சுவிசேஷம் சொல்லும் பொழுது परमेश्वर के सन्निधान में आकर जब वो सुसमाचार सुवार्ता बताते हैं तब வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहते ஒரு हैं தீர்க்கதரிசியுடைய நாவு கர்த்தருடைய வாயா. और भविष्यवक्ता की जबान जो है वो परमेश्वर की वाणी है या आवाज है। ஒரு தீர்க்கதரிசியுடைய நாவு கர்த்தருடைய வாய் என்று சொன்னால் ஏன் தீர்க்கதரிசியுடைய கை ஆண்டவருடைய கரமா இருக்க முடியாது? अगर भविष्यवक्ता की जबान अगर परमेश्वर की आवाज है या बोली है या उनका मुंह है तो एक भविष्यवक्ता का हाथ क्यों नहीं चंगा का हाथ हो सकता है? ஆண்டவருடைய கரம் அவளை குணமாக்கினது. परमेश्वर के हाथ ने उसे ठीक किया। அவங்க பழைய போட்டோவும் இப்ப புதுசா அந்த ஃபுல் தோல் வளர்ந்ததுக்குள்ள ரெண்டு போட்டோ எடுத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. और उनके जो कुष्ठ रोग से भरा हुआ त्वचा का हाथ और उनके अच्छे हाथ को देखकर बहुत आश्चर्य लग रहा था। இன்றைக்கும் அந்த கரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். वही हाथ परमेश्वर का हाथ आपको आज एक अद्भुत कार्य करेंगे। அப்படி எல்லாம் எழும்பி நிற்போமா? आइए हम सब खड़े हो जाए। சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். यीशु बुलाता है। ஆமாப்பா, हाँ पिता, என் பிள்ளைகள் இன்றைக்கு தானாக இந்த இடத்துல வரவில்லை. परमेश्वर मेरे बच्चे आज खुद से यहाँ पर नहीं आए। இயேசுவே இவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். यीशु आपकी ओर आए हैं, आपके लिए आए हैं। என் பிள்ளைகள் கொடுத்த துதி பலிகளை நீர் அங்கீகரித்தீர், உமக்கு நன்றி. परमेश्वर मेरे बच्चों ने दिव्य स्तुति के अर्पण भेंट आपने स्वीकारा, इसीलिए धन्यवाद। ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகலப்பா. बचा ना पाए या उद्धार ना कर पाए इतना आपका हाथ छोटा नहीं है। என் பிள்ளைகளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் எதுவா இருந்தாலும் சரி, मेरे बच्चों के इर्द गिर्द उनकी जो कोई भी पाप रहे तो भी இந்த சபை நாளிலே அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். ये कलीसिया के दिन में वो लोग अपने पापों की कबूली कर कर उसे छोड़ देने के लिए आप मदद कीजिए। திருவிருந்திற்கு என் பிள்ளைகள் ஆயத்தமாய் வந்திருக்கிறார்களப்பா. प्रभु भोजन के लिए आपके बच्चे तैयार होकर आए हैं मेरे पिता। இவ்வளவு நாள் இவர்கள் எப்படி திருவிருந்தெடுத்தார்களோ எனக்கு தெரியாது. अब तक इन्होंने प्रभु भोजन में किस तरह से भाग लिया मुझे पता नहीं। இன்றைக்கு சபை நாள் எப்ப சக்சஸ்னா இங்க சபை முழுவதும் இன்றைக்கு சுத்திகரிக்கப்படுகிறது தான் சக்சஸ் என்று சொன்னீரே. परमेश्वर आपने कहा कि कलीसिया पूरी तरह से शुद्धिकरण हो, यही उन्नति या सक्सेस का दिन है। என் பிள்ளைகளுடைய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும். मेरे बच्चों के सारे पाप और गलती गुनाहों को क्षमा कीजिए। எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி हम सभी लोग ने 1 मिनट अपने आंखें बंद रखकर ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று परमेश्वर के समूह में खड़े रहकर ஆயக்காரனை போல उस व्यक्ति की तरह ஆண்டவரே உம்முடைய கிருபாசன தண்டையில வர நான் தகுதி இல்லாதவன்னு சொல்லுங்க. आप भी कहिए कि परमेश्वर आपकी कृपा के आसन के पास आने की मैं लायक नहीं हूँ। ஆண்டவரே நான் தராசிலே குறைவுள்ளவனாய் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. परमेश्वर में तराजू में मैं कमी, मेरे कमतरता से मैं आया हूँ। என்னிடத்திலும் என்னை சுற்றி நிற்கிற நிறைய பாவங்கள் இருக்கிறதை ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்னு சொல்லுங்க. आप कहिए पवित्र आत्मा आज मुझे बता रहे हैं कि मेरे इर्द गिर्द बहुत सारे पाप है। ஒரு நிமிடம் மௌனமாக 1 मिनट के लिए हम मौन रहकर உங்க அந்தரங்க பாவத்தை யாரும் கேட்க வேண்டாம். कोई भी आपके
छुपे हुए पाप, गुप्त पाप कोई जाने ना। உங்கள் அந்தரங்கத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் மாத்திரம் கேட்டால் போதும். आपके हृदय को जांचने वाला परमेश्वर सिर्फ वो आपके गुप्त पापों को जाने सुने। ஒரு நிமிடம் மௌனமாக தேவ சமூகத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். और 1 मिनट मौन रहकर अपने सारे पापों को, गलतियों को परमेश्वर के सन्निधान में कबूल कीजिए। அப்பா, अब पिता, ஒருவேளை என் பிள்ளைகளுடைய சில பாவங்கள் இவருடைய கண்களுக்கு இதுவரைக்கும் புலப்படாதிருந்தால், अभी तक मेरे बच्चों के पाप उनके आँख के सामने कभी आए न हो, இவருடைய சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை ஆவியானவர் இவர்களுக்கு எப்பொழுது உணர்த்துவீராக, ஞாபகப்படுத்துவீராக. इनके इर्द गिर्द जो भी पाप उनके इर्द गिर्द है परमेश्वर, उन्हें जानने दीजिए परमेश्वर, आप उन्हें दिखाइए पवित्र आत्मा। தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். अपने पापों को छिपाने वाला जी नहीं सकता। அவற்றை அறிக்கை செய்து இன்றைக்கு விட்டு விடுகிற கிருபையை பிள்ளைகளுக்கு தாரும். परमेश्वर अपने पाप, गलतियों को, पापों को कबूली कर कर उसे छोड़ देने की कृपा आपके बच्चों को, मेरे बच्चों को दीजिए प्रभु। தானியேல் தீர்மானம் பண்ணினான், जैसे दानियल ने निश्चय किया, ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ இனி தொடவே மாட்டேன். दानियल ने कहा, राजभोज में से मैं द्राक्ष रस और उसके भोजन को मैं कभी खाऊंगा नहीं। தீர்மானத்திலே உறுதியாயிருந்தான். उसने निश्चय किया और उस निश्चय में वो अटल बना रहा ராஜாவின் கொலுமண்டபத்திலே வைக்கப்பட்டான். और राजा के राजभोज के में जो भी मेज पे खाना था, என் பிள்ளைகளும் இன்றைக்கு எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருந்து दानियल ने उसे कभी ने कहा खाया। मेरे बच्चे भी आज जो भी निश्चय करते हैं उसमें दृढ़ रहने के लिए ராஜாவின் கொலுமண்டபத்திலே உட்கார வைக்கப்படும் ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर राजभोज में मेज में उन्हें बिठाने के लिए मैं उन्हें आशीषित कीजिए। திருச்சபையை ஆசீர்வதியும். कलीसिया को आशीषित कीजिए। 31வது வருஷத்துல இன்னும் நிறைய தரிசனங்களை இவர்களுக்கு தாரும். और 31वें साल में जैसे वो कलीसिया के साल में प्रवेश करते हैं, परमेश्वर ने उन्हें बहुत सारे दर्शन दीजिए, புதிய புதிய திட்டங்களை தாரும். नई नई योजना उन्हें दीजिए। நீரே செயல்படுத்தி மகிழ்வீராக. परमेश्वर आप ही कार्यशील रहकर आप महिमा पाए வந்திருக்கிற அத்தனை பேரை நிறைஞ்ச மனசுல और ஆசீர்வதிக்கிறேன். आए हुए सभी को हृदय के भरपूरी से मैंने आशीषित करता हूँ। உம்முடைய கரத்தின் மேன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பலிக்கட்டும். आपके हाथ के सारे भलाई इन्हें आशीषित हो और इन्हें महिमा में उन्हें चलाए। இயேசுவின் மூலம் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमेन। அனைவரும் உட்காருவோம். आप सब बैठ जाएंगे।